விசுவாசம் தான் அடித்தளம். அதுக்கு மேல கட்டுற பில்டிங் தான் லவ். அன்புனாலதான் விசுவாசம் உண்டாகுதே தவிர விசுவாசம் தான் முதன்மையானதுன்னு சொல்ல இயலாது. லவ்னால நிறைய பேர் செத்துருக்காங்க, பெயிலா இருக்காங்க, விழுந்திருக்காங்க. ஆனா பெயிட்டு தான் நம்மளோட பரலோகம் கொண்டு போகும். அன்பு இருந்தா தான் விசுவாசமே வரும். நான் எதிரடியை பார்த்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறேன். ஆபிரகாம் அன்பின் பண்ணியா விசுவாசத்தின் பண்ணியா? எதுக்கு நீங்க பிரேயர் பண்றீங்க? அன்பின் நிமித்தமாக சகோதரர் சகோதரிகளுக்கு கொரோனா வைரஸ் வந்துடக்கூடாது. ஆண்டவருடைய குணமே அதான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு அருமையான ஒரு பட்டிமன்றத்தை ஆண்டவர் இந்த இடத்துல நடத்துறதுக்கு கிருபை தந்திருக்கிறார். இந்த பட்டிமன்றம் ஆதி அப்போஸ்தல திருச்சபை தமிழ் சபையின் மூலமாக, அதாவது ஆஸ்திரேலியா தேசத்தில் உள்ள பெர்த் மாகாணத்தில் உள்ள இந்த தமிழ் சபையின் மூலமாக ஆண்டவர் நடத்துவதற்கு கிருபை தந்திருக்கிறார். இன்னைக்கு இது ஏன் நடக்குது அப்படின்னா, அது ஒரு ஆண்டவருடைய வார்த்தையை வெளியில நம்ம கொண்டு வரணும். இன்னைக்கு அதாவது இப்போ கொரோனா பீரியட்ல நம்ம எல்லாரும் உட்கார்ந்துருக்கோம், ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கோம். ஆனா நமக்குள்ளாக இருக்கிற ஆண்டவர் கொடுத்த அந்த ஸ்பிரிட் என்ன செய்யுதுன்னா, எதையாவது ஆண்டவருக்காக செய்யணும் அப்படிங்கிற ஒரு தாகத்தை கொடுத்துருக்கு. அப்படின்னால இந்த பட்டிமன்றத்தின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தைகள் மக்களை சென்றடைய வேண்டும் என்பது ஒரு தாகத்தோடு தான் நம்ம இந்த பட்டிமன்றத்தை நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். சரியா? இது இங்க மாத்திரம் இல்லை, இப்போ நம்ம சபையில நடந்தா சபையில உள்ள மக்கள் மாத்திரம் தான் பார்ப்பாங்க. ஆனா இந்த கொரோனா பீரியட்ல ஆண்டவர் பல தேசங்களுக்கு இதை பார்க்கறதுக்காக கிருபை வச்சிருக்கிறார். சரியா? அப்போ இந்த அருமையான பட்டிமன்றத்தின் மூலமாக ஆண்டவர் வல்லமையான காரியங்களை செய்வார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஓகே, இப்போ நம்ம பட்டிமன்றத்தை ஆரம்பிக்க போறோம். தலைப்பை நான் சொல்வதற்கு முன்பதாக முதலாவது இந்த சபையினுடைய போதகருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாஸ்டர் ரவிக்குமார் அவர்களுக்கு என்னுடைய மனதின் ஆழத்திலிருந்து நாங்கள் எல்லாருமாக சேர்ந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கொரோனா பீரியட்ல எத்தனையோ சபைகள் மூடி இருந்தாலும், அதாவது சில நேரங்களில் நம்ம நினைச்சு பார்க்கணும், இந்த கொரோனா பீரியட்ல நம்ம தனிமையா இருக்கும்போது நம்மளை ஸ்பிரிட் பண்றதுக்கே நமக்கு கடினமா இருக்கு. ஆனா தேவன் கொடுத்த பலத்தினால அவரையும் அவர் குடும்பத்தையும் ஸ்பிரிட் பண்ணி சபை மக்களையும் ஒரு எழுப்புதலுக்குள்ளாக நடத்தி கொண்டு வருகிறார். இது நமக்கு கிடைத்த ஒரு அற்புதமான ஆண்டவர் கொடுத்த ஒரு நல்ல மேய்ப்பனாக கொடுத்திருக்கிறார். ஆமென். அவருக்கு நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்ம நன்றி சொல்றோம். இப்பொழுது நான் அந்த அடியை நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். ரெண்டு அடியும் பார்க்குற மாதிரி பார்த்தா நான் தெரிஞ்சு போகும் போல இருக்கு. ஓகே, சரி. இந்த இப்போ நம்ம பேசுற ஒரு அந்த அந்த நம்ம எதை குறித்து பேச போறோம் அப்படின்னா, வேதத்தின் அடிப்படையில் வாழ்கின்ற நம்முடைய வாழ்வில் அன்பு உயர்ந்ததா விசுவாசம் உயர்ந்ததா அப்படிங்கிற காரியத்தை குறித்து நம்ம பேச போறோம். இப்ப இந்த ரெண்டு பக்கம் அணிகள்ல இந்த பக்கம் இருக்கிற மகளிர் அணி என்ன பேச போறாங்கன்னா, அன்புதான்ப்பா பெரியது, விசுவாசம்லாம் அதுக்கு பிறகுதான்ப்பா அப்படின்னு அழகாக பேச அருமையா வந்திருக்கிறாங்க. இந்த பக்கத்துல இருக்கிறவங்க ஃபெய்த் தான் பெருசு, அன்பு என்ன, ஃபெய்த் தான் அன்பை கிரியேட் பண்ணுகிறது என்கிற ஒரு தீமோட வந்திருக்கிறாங்க. இந்த பக்கத்துல இருந்து பாக்குறவங்கள பார்த்தா ஒரு சிங்கமாக இருக்கு. ஏன்னா ஃபெய்த்ங்கிறது ஒரு வீரத்தின் அடையாளம். சரியா? இந்த பக்கத்துல பார்க்கும்போது ஒரு சிங்கத்தின் ஒரு சாயலை பார்க்கிறேன். சிங்கம்னா என்ன ஆகும்னா, அது அதனுடைய நேச்சரை நான் சொல்லிடுவேன். அது படுத்திருக்கும், தன் பக்கத்துல இற வந்தா கூட அது தொடவே தொடாது. ஆனா அதுக்கு பசி எடுத்துருச்சுன்னு வச்சுருங்க, தன்னுடைய இறைய பிடிக்காம விடாது. அப்படிதான் இந்த பக்கத்துல இருக்கிறவங்க பார்க்கிறேன். அவங்க பாயறதுக்கு ரெடியா இருக்காங்க. இந்த பக்கத்துல இருக்கிறவங்க பார்க்கும் பொழுது அன்பை பத்தி பேச வந்திருக்கிறாங்க. அன்புக்கின் இலக்கணமே பெண்கள் தான் பார்க்கிறோம், சமுதாயத்திலும் பார்க்கிறோம், வேதத்திலையும் நம்ம பார்க்கிறோம், நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம். அதற்கு பேசுறதுக்கு தகுதிக்கு உரியவர்கள் இவர்கள் தான். ஆனா அவங்க பார்த்தா சாப்பிட்டா தான் இருப்பாங்க. பாருங்க, ஒரு பூகம்பம் இருக்குது
இல்லையா? அது வெடிக்கிறதுக்கு முன்பாக அந்த இடம் பார்க்கும்போது ரொம்ப அழகாத்தான் இருக்கும். என்ன அமைதியா இருக்கு நீ. ஆனா அதனுடைய சமயம் வரும்பொழுது அது வெடிச்சு கிளம்பிச்சு வச்சு கொடுங்க, சோழி முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி தான் இந்த பக்கத்துல இருக்கிறாங்க. பார்ப்போம், சிங்கம் நம்மளை சிங்கம் உயர்ந்ததா இல்லை வெடிக்கிற எரிமலையில சிங்கம் உடைஞ்சு போகுதா அழிஞ்சு போகுதான்னு நம்ம பார்க்க போறோம். சரி, இந்த பக்கத்துல முதலாவதாக இந்த பக்கத்துல இருக்கிற விசுவாசத்தை பத்தி பேசுறவர்களை நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன் போகிறேன். இதுதான் விசுவாசத்தின் அணி. இந்த அணியின் தலைவராக அன்பு பிள்ளை ஜோசுவா இருக்கிறாங்க. இந்த பக்கத்துல அடுத்தவங்க ஆண்ட்ரூ, இவர் தான் அந்த சபையினுடைய துணை போதகர். அந்த பக்கத்துல இந்த சபைக்கு ஒரு தூணாக ஆண்டவர் வச்சிருக்கிறாரு சுரேஷ், அவர் தான் இந்த சபைக்கு ஒரு தூணாக இருக்கிறாங்க. இந்த பக்கத்துல நம்ம பார்க்கும்பொழுது அன்பை குறித்து பேச வந்திருக்கிறாங்க. இவங்க அன்பை குறித்து பேச வந்திருக்கிறதுல இவங்க லீடரா இருக்கிறவங்க சகோதரி எஸ்தர் அவர்கள். இந்த பக்கத்துல இருக்கிறவங்க சகோதரி வளர்மதி. அந்த பக்கத்துல இருக்கிற அன்பு மகள் சிஸ்டர் ஷர்மிளா இருக்கிறாங்க. ஸோ இவர்கள் தான் இன்றைக்கு இந்த சபையின் மூலமாக நடத்தப்படுகிற பட்டிமன்றத்தில் இருக்கிற ஒரு போர் வீரர்களாக இருக்கிறாங்க. முதலாவது நான் சான்ஸ் கொடுக்க போறது விசுவாசத்தை பற்றி பேசுகிற அன்பு அந்த அணியினுடைய தலைவர் ஜோசுவா அவர்களை நான் அழைக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மட்டுமே மகிமை உண்டாவதாக. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த போதகருக்கு நன்றி, வாய்ப்பு கொடுத்த ஜட்ஜுக்கு ரொம்ப நன்றி. ஸோ நான் இதுக்கு முன்னாடி நான் டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த கொரோனா வைரஸ் வந்து எவ்வளோ ஒரு மாறுதலை உண்டு பண்ணிச்சுன்னு. இது கர்த்தரோட 2ஆம் வருகைக்கு இது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்குன்னு நம்ம எத்தனை பேர் நம்புகிறோம்? நம்ம இங்கே விசுவாசம் முடிஞ்சு சொல்லுங்க, இவங்க எல்லாருமே விசுவாசிக்கிறாங்க. கர்த்தரோட 2ஆம் வருகை தான் வந்து இதுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் நம்புறாங்க. போட்டாரே அவர் ஓடு சரியா கண்டிப்பா இங்கதான் விசுவாசம் இருக்கு. ஏன்னா எல்லாம் விசுவாசிக்கிறாங்க கர்த்தரோட 2ஆம் வருகை இந்த கொரோனா வைரஸ் மூலமா நடைபெற போகுதுன்னு. சோ இதுல என்னோட டாபிக் இங்கே ஜெயிச்சிருச்சு, இங்க அணி இங்கே ஜெயிச்சிருச்சு. சோ அடுத்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம ஒரு உலக பிரகாரமா எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எல்லாருக்குமே வந்து மேரேஜ் நடக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, மேரேஜ்ன்றது தான் ஃபெய்த்துக்கு ஒரு அடித்தளம், விசுவாசத்துக்கு ஒரு அடித்தளம். இந்த கல்யாணம் பண்ண பிறகுதான் நேசம் வருது. அந்த நேசத்துல தான் ஒரு குழந்தை பிறக்குது. ஓகேவா? சோ the advanced stage of faith வந்து love. ஆனா இதுக்கு ஒரு அடித்தளம், ஒரு வீடு கட்டுறோம், அதோட பேஸ் நம்ம போடுறோம். அந்த பேஸ் தான் விசுவாசம். விசுவாசத்தின் அடித்தளம், விசுவாசம் தான் அடித்தளம். அதுக்கு மேல கட்டுற பில்டிங் தான் லவ். சோ இதுதான் நான் மெயினா சொல்ல வரது. இப்ப நான் மெயினா என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நம்ம பைபிள் கேரக்டர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம்னா பைபிளே உறுதுணையா நிக்கிறதே ஃபெய்த்ல தான். பைபிள் கேரக்டர்ஸ் எல்லாருமே ஃபெய்த்தை நோக்கி தான் ஓடுனாங்க. அதே மாதிரி ஃபெய்த்னால தான் அவங்க ரட்சிப்புக்குள்ள வந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நம்ம ஆதியாகமத்துல போனோம்னா ஏபிள் அவர் கொடுத்த ஆஃபரிங் அது ரெகக்னைஸ் பண்ணப்பட்டது ஃபெய்த்னால. அடுத்தது நோவா அவர் பேழைக்குள்ள போனாரு, மழை வரும் நம்பினாரு ஃபெய்த்னால. அடுத்தது ஈனோக் அவர் எடுக்கப்பட்டாரு, அது ஃபெய்த்னால. ஏப்ரஹாமுக்கு அவருக்கு குழந்தை பிறந்தது, அவர் மாமிசம் செத்து போய் தான் குழந்தை பிறந்தது. அவர் மாமிசத்துல இருக்கும்போது குழந்தை பிறக்கல, அது பியூர்லி ஃபெய்த்னால. அடுத்தது ஐசாக் அவர் பலி கொடுத்தார், ஏன்னா கர்த்தர் அவர் நம்பினாரு ஃபெய்த்னால. ஜேக்கப் அவர் வந்து he believed the vision of the Lord, அது ஃபெய்த்னால. ஜோசப் பிட்ல இருந்து கிங்கா அவர் வந்து கவர்னரா உட்கார்ந்தாரு ஃபெய்த்னால. மோசஸ் he believed in God, அவர் கர்த்தரை முழுசா நம்பி இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்திட்டு போனாரு, முழுக்க ஃபெய்த்னால. அதே மாதிரி ஜோஷுவா எரிகோவோட மதில் இடிக்கப்பட்டது, அது ஃபெய்த்னால. அடுத்தது ராகா, she is a prostitute, she believed in the Lord, அந்த ஸ்பைஸை காப்பாத்துனாங்க ஃபெய்த்னால. அடுத்தது மேரி அவங்க ஒரு கன்னிகை, அவங்க வயித்துல ஒரு குழந்தை உருவாச்சு, அது பியூர்லி ஃபெய்த்னால தான் அக்செப்ட் பண்ணப்பட்டாங்க. அடுத்தது டேவிட், he defeated கோலியாத், அவ்வளவு பெரிய கோலியாத்தை வீழ்த்தினாரு கர்த்தர் மேல இருக்க நம்பிக்கையினால, விசுவாசத்தினால. எஸ்தர் அவங்க ஃபாஸ்ட் பண்ணி பிரேயர் பண்ணாங்க ஃபெய்த்னால. அடுத்தது எலிஜா, he was taken up to heaven ஃபெய்த்னால. ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் நிறைய மிராக்கிளை பெர்ஃபார்ம் பண்ணாரு பியூர்லி பை ஃபெய்த். அடுத்தது அவர் மிராக்கிள் பண்ணப்பட்டு நிறைய பேர் ஹீல் பண்ணப்பட்டாங்க through by faith. Everything is by faith. இன்னும் நிறைய சொல்லணுமா? கிடியனை சொல்லலாம், பாரக்க சொல்லலாம், சாம்சங் சொல்லலாம், ஜாபத்தை சொல்லலாம், சாமியல் சொல்லலாம். Everybody was saved by faith. It's pure
இன்னொன்று சொல்ல விரும்புறேன். இப்ப ஏப்ரகாம் இருக்காரு, அவர் வந்து தேராவை விட்டு தான் வந்தார். நம்ம தேரா விட்டு வந்தார்னா அப்பா பாசத்தோட ஃபெய்த் தான் முக்கியம், கர்த்தர் மேல இருந்த விசுவாசம் தான் முக்கியம். ஸோ அங்கேயே விசுவாசம் ஜெயிச்சிருச்சு. அதே மாதிரி மோசஸ் அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க மாமனார் எல்லாத்தையும் விட்டு கர்த்தரோட வார்த்தைக்கு ஒபே பண்ணி அவர் இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிட்டு வெளியில வந்தார். பியூர்லி பை ஃபெய்த், பை ஒபேயிங் தி வேர்ட் ஆஃப் காட். அடுத்தது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ நம்ம வந்து நம்ம எல்லாமே கிறிஸ்தவ மக்கள், நமக்கு அடித்தளமே ஃபெய்த் தான். ஏன்னா இப்போ ஒரு நான் பிலீவரை போய் பார்த்தீங்கன்னா அவங்க விக்கிரக ஆராதனை பண்ணுவாங்க, ஓகேவா? சப்போஸ் அவங்களுக்கு ஒரு அழிவு வருதுன்னா அந்த விக்கிரகத்தையே தூசிப்பாங்க. ஆனா நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வருதுன்னா நம்ம போய் முட்டிகால் போட்டு ஜெபிப்போம். ஏன்? கர்த்தர் நம்மளை காப்பாற்றுவாரு. நம்ம கர்த்தர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது நம்ம வந்து ஏதாவது கஷ்டத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறோம், அதுல இருந்து கர்த்தர் விடுவிப்பாருன்ற நம்பிக்கை. இட்ஸ் பியூர்லி பை ஃபெய்த். ஃபெய்த்துக்கு அப்புறம் தான் லவ். நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். இப்போ ஃபெய்த் வந்து நமக்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸ் கொண்டு வரும். இப்போ நம்ம எல்லாருமே நித்திய ஜீவனை தான் விசுவாசிக்கிறோம். செத்து போன பிறகு நம்ம கர்த்தர் கூட வாழ்வோம். பியூர்லி பை ஃபெய்த். அடுத்தது என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம ஜென்டைல்ஸ் இருக்காங்க, புறஜாதி மக்கள், அவங்க எதை நம்புறாங்க? காசை தான் நம்புறாங்க. காசு அவங்கள காப்பாற்றும் சேர்த்து வைக்கிறாங்க. ஆனா நம்ம கர்த்தரை நம்புறோம். நம்ம பேங்க் பேலன்ஸ் எல்லார காட்டிலும் கம்மி. ஏன்னா நம்ம கர்த்தரை விசுவாசிக்கிறோம், நம்ம பணத்தை விசுவாசிக்கல. நான் இன்னொரு என்ன சொல்ல விரும்புறேன்னா, இப்ப இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்தை காப்பாற்ற வந்த ரட்சகர் நீங்க நம்புறீங்களா? நம்புறீங்கன்னா பியூர்லி ஃபெய்த். The Christian life is leading by faith. ஏன்னா faith தான் அடித்தளம். அடித்தளம் இல்லாம ஒரு பில்டிங் வரவே வராது. மேபி எதிரணி சொல்லலாம், அப்படி இல்ல லவ் தான் பெருசு. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட் என்ன சொல்லுது? லவ் யுவர் லார்ட் வித் ஆல் யுவர் ஹார்ட் னு சொல்லுது. எஸ், லவ் த லார்ட் வித் ஆல் யுவர் ஹார்ட். ஆனா ஃபெய்த் இல்லாம ஒரு லவ் இல்லவே இல்ல. ஏன்னா இன்னொரு கலேஷியன்ஸ்ல ஒரு வசனமும் இருக்கு. இப்ப ஃபெய்த் வித்அவுட் லவ் இஸ் டெட் னு சொல்லுது. அப்படினா ஃபெய்த் வித்அவுட் லவ்னா ஃபெய்த்தே இல்லாம லவ்வே இல்லையே. பியூர்லி without faith there is no love. இப்ப கண்மூடித்தனமா நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உலக பிரகாரமான பசங்க வந்து அவங்க அப்பாவை எவ்வளவு தூரம் நம்ப முடியும்? நம்ப முடியாது. நம்ம கர்த்தரை தான் விசுவாசிக்க முடியும். அந்த ஃபெய்த்ன்றது இட்டர்னல். அதான் நான் சொல்ல வரேன். இப்ப பியூர்லி faith is eternal and faith is the only way to go to God. ஏன்னா ஆபிரகாம் பாத்தீங்கன்னா தேராவை விட்டு வந்தார், ஏதோ ஒரு பட்டணத்துக்கு கானான் தேசத்துக்கு போனாரு. அவர் கர்த்தர் மேல அந்த ஃபெய்த் தான் அடித்தளம். அந்த ஃபெய்த் தான் அவரை வழி நடத்தி கானான் தேசம் வரைக்கும் கொண்டு போச்சு. அதனால இந்த மக்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. ஏன்னா பைபிளே ஃபெய்த் பத்தி தான் சொல்லுது, இவங்க எதை பத்தி சொல்ல போறாங்கன்னு தெரியல. ஸோ இதோட என்னுடைய நான் டிஸ்கிரிப்ஷனை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஜட்ஜ் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அருமையாக ஃபெய்த் தான் உயர்ந்தது, மற்றதெல்லாம் ரெண்டாம் தரம் அப்படின்னு அழகா போட்டு உடைச்சாரு. ஃபெய்த் தான் அடித்தளம் அவர் பேசியிருக்கிறார். அதுக்கு ஆதாரமாக வேதத்தில் உள்ள பல கேரக்டரை கண் முன்னால கொண்டு வந்து நிறுத்தினார். அதாவது ஃபெய்த் இருந்தாதான் அன்பு கிரியேட் ஆகும் அப்படிங்கிறத ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக போட்டிருக்காரு எதிர்கட்சியினுடைய தலைவர் அவர்கள். சார், இந்த கட்சியுடைய தலைவர் இப்ப அதுக்காக பதில் கொடுக்க போறாங்க. ஃபெய்த் அடித்தளம் இல்லப்பா, அன்புதான் அதுக்கு மேலானது. நீ அவங்க பேசுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. கேப்பா, அம்மா பேசுங்கம்மா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நாமே இந்த நாளிலும் கூட இந்த வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்த மகா கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஜோஷுவா பிரதர் நல்லா பேசினாரு. அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே கேட்டாரு, நீங்க இது கர்த்தருடைய வருகைக்கு, இரண்டாம் வருகைக்கு நீங்க இது விசுவாச இந்த கொரோனா டைம் வந்து விசுவாசப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. நாங்கள் சொன்னோம் ஆமாமண்டு. ஆனாலும் நான் இந்த இடத்துல சொல்றேன், நான் இந்த இடத்துல கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறது உண்மை. ஆனாலும் இந்த இடத்துல நாங்கள் நிற்பது தேவனுடைய அன்பு மாத்திரமே. கர்த்தருடைய அன்பு இல்லாம நாங்கள் இந்த இடத்துல நிற்க முடியாது. எத்தனையோ ஜனங்கள் மறித்து போயிட்டாங்க இந்த நாட்களிலும் கூட. இந்த கொரோனா நாட்கள்ல தேவனை அறியாத பிள்ளைகள், தேவனை அறிந்த பிள்ளைகளும் மறித்திருக்கிறாங்க, உண்மைதான். ஆனா கர்த்தருடைய அன்பினாலதான் நாம இந்த இடத்துல நிற்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாத இருக்கிறதும் கர்த்தருடைய அன்பு தான். எங்களுக்கு விசுவாசம் இருக்குது, நாங்கள் கர்த்தருடைய வருகையில போவோம்னு சொல்லி. ஆனா நாங்க இந்த இடத்துல நிற்கிறது தேவனுடைய சுத்த அன்பு மாத்திரமே. நான் இந்த இடத்துல அன்பை குறித்து பேச வந்திருக்கிறேன். அதுக்காக என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவ அன்பு எப்படி உண்டானதுன்னு நாங்கள் பார்ப்போம்டா, எப்படி அன்பு இந்த உலகத்துல வெளிப்படுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம்டா. 1 யோவான் 4:9 சொல்கிறது, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே
நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. இந்த அன்பு இந்த உலகத்துல வெளிப்படுறதுக்கு காரணம் தேவன் எங்களுடைய மேல வைத்த அன்பா இருக்கிறது. அதே போல 1 யோவான் 4:16 சொல்கிறது, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. இதன் மூலமாகத்தான் இந்த உலகத்தில் அன்பு உண்டானது. அதே போல நாங்கள் பார்ப்போமானால் கலாத்தியர்ல 5:23 சொல்கிறது, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். இதுல எது முதன்மையானதுன்னு பாத்தீங்களா? அன்பு. அன்பு தான் எல்லாத்துக்கும் பிரதானம். விசுவாசம் இருக்குதுண்டா, அன்புனாலதான் விசுவாசம் உண்டாகுதே தவிர விசுவாசம் தான் முதன்மையானதுன்னு சொல்ல இயலாது. அன்பு இருந்தாதான் விசுவாசம் வரும். நாம கர்த்தரிடத்துல அன்பு கூறுகிறபடியால் தான் அவர் மேல நம்மளுக்கு நம்பிக்கை வரும். இப்ப நாங்க உலக பிரகாரமா பார்த்தோம்டா, ஒருத்தர் எங்கள்கிட்ட கடன் கேட்கிறேன், அதுக்கு நாங்க அவங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நாங்க அவங்க மேல வச்சிருக்க நம்பிக்கையால அந்த கடனை கொடுக்க மாட்டோம். அவங்க மேல வச்சிருக்க அன்பு செலுத்துறதுனால வர நம்பிக்கையினாலதான் நாங்க அவங்களுக்கு கொடுப்போம். அதை நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். அதே போல கலாத்தியர் 5:6 பாத்தீங்கன்னா, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம் தான் உதவும் இந்த பைபிள்ல சொல்லி இருக்குது. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். அதே போல இந்த அன்பு அன்பு மூலம் ஆண்டவர் எங்களுக்கு என்ன இதை கொடுக்கிறேன்னா, கட்டளைகளை கொடுக்கிறேன், கற்பனைகளை கொடுத்திருக்கிறேன், நியாய பிரமாணத்தை கொடுத்திருக்கிறேன். கலாத்தியர் 5:14 சொல்லுது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். நியாயப்பிரமாணம் முழுவதும் நாம் நம்மளிடத்தில் அன்பு செலுத்துகிறது போல மற்றவங்களிடத்துல அன்பு செலுத்துறதுனால அது ஃபுல்லா நிறைவேறும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த அன்பு நமக்கு இல்லாட்டி இந்த அன்பு இல்லாட்டி நம்ம என்ன ஆகும் அப்படின்னா, அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் நம் மீது அன்பாக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 13:2 சொல்லுகிறது, நான் தீர்க்கதரிசன வார்த்தையை உடையவனாய் இருந்தும் சகல ரகசியங்களையும் சகல அறிவை அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும். இந்த இடத்துல நடுவருக்கு நான் சொல்றேன், இதை நான் ஹைலைட் பண்ணி சொல்ல விரும்புகிறேன். சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பில் எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல விசுவாசம் நம்மளுக்கு ஃபுல்லா இருந்தால் மலைகளை பெயர்த்தக்கதாக விசுவாசம் இருந்தாலும் அன்பு நமக்கு இல்லாவிட்டால் நாம் ஒன்றும் இல்லை. அதே போல சொல்லுது 1 கொரிந்தியர் 13:13, இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவர்களில் அன்பே பெரியது, அன்பே பிரதானம், எல்லாவற்றுக்கும் அன்பே பிரதானம். 1 கொரிந்தியர் 13:8 சொல்லுது, அன்பு ஒரு காலமும் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போகும், அந்நிய பாஷைகளானாலும் ஒழிந்து போகும், அறிவானாலும் ஒழிந்து போகும், ஆனால் அன்பு ஒரு காலமும் ஒழியாது. கலாத்தியர் 5:6 சொல்லுது, நான் சொன்னது போல அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அன்பே எல்லாவற்றுக்கும் பிரதானம். அன்புக்கு அடுத்தபடியாக தான் நம்மளுக்கு விசுவாசம். அன்புதான் முக்கியம், அன்புதான் எல்லாவற்றுக்கும் பிரதானம் என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி. அழகாக பேசினாங்க. அன்பை குறித்து மிகவும் ஆணித்தரமாக அவர்கள் பேசினார்கள். வார்த்தைகளினால வேதத்தில் உள்ள வார்த்தைகளை எடுத்து மிகவும் திடமாக அவர்கள் பேசினார்கள். ஏன்னா பைபிள் சொல்லுது, வானமும் பூமி ஒழிந்து போ, என் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லைன்னு சொல்லியிருக்கு. ஆகையால இந்த எதிரணி என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, அந்த பைபிள் உள்ள வார்த்தைகளை எடுத்து அந்த எதிரணிக்கு ஃபெய்த்து தான் பெருசு அப்படிங்கிற எதிரணிக்கு ஒரு அதிரடியான ஒரு அடியை கொடுத்துருக்குறாங்க. சரியான ஒரு நெத்தியடி போட்டாங்க. மலைகளை பெயர்க்கத்தக்கதாக விசுவாசம் இருந்தாலும் அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லப்பா. நீங்க அழகா சொல்லிட்டாங்க. ஆடி போய் நிற்கிறாங்க அந்த அணி. பார்ப்போம் மீண்டும் அவங்க அந்த ஆட்டத்தை சரி செய்யறாங்களா இல்ல பொத்திரிக்கையை விழுந்து போறாங்களான்னு பார்ப்போம். எடுத்து நிம்மர செய்வதற்காக அன்பு சகோதரன் ஆண்ட்ரூ அவர்களை அழைக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த கர்த்தருக்கு நான் முதலாவது மகிமையை செலுத்துகிறேன். தலைமை போதவர்களுக்கு மகிமையை, ஆண்டவருக்காக நான் மகிமையை செலுத்துகிறேன். அது மட்டும் இல்லை, எல்லாருக்காக நான் இந்த வேலையிலே அன்பை பற்றி அல்லேலூயா எதிர்க்கட்சியிலே பேசினாங்க. இந்த உலகத்துல என்ன பொறுத்தளவுக்கு நான் அன்பை பார்க்கவே இல்லை. அன்பே இல்லை. அன்பை நான் பார்க்கவே இல்லை. உலகத்துல நான் அன்பை பார்க்கல. உலக மனிதர்கள் அன்பை பார்க்கல. சபைக்குள்ள சொல்லப்பட சபைக்குள்ளே பார்க்கல. ஆதி திருச்சபையில 1ஆம் நூற்றாண்டில் இந்த அன்பை நான் பார்க்கவே இல்லை.
அன்பு இல்லை. அன்பு அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வெளிப்படுத்தல வாசிக்கலாம். ஆதியில் இருந்த அன்பு உங்களிடத்துல இல்லை, அன்பு குறைஞ்சிட்டேன்னு அவர் சொல்றாரு. பிரியமானவர்களே பாருங்க, அன்பே இல்லை மக்களுக்கு தான் அன்பு இல்லை. அன்பு இல்லாத பாருங்க நம்ம உலகத்துல பார்ப்போம், லவ் ஃபெயிலியர்லாம் இருக்குது. ஃபெயிலியர் இருக்குதா? எங்கேயுமே இல்லை. லவ்னால நிறைய பேர் செத்துருக்காங்க, ஃபெயில் ஆகியிருக்காங்க, விழுந்திருக்காங்க. ஆனா பெய்த்து தான் நம்மளை பரலோகம் கொண்டு போகும். நம்ம அருமையான எங்க டீம் லீடர் பேசினார் பெய்த்தை பத்தி. பாருங்க, இந்த பெய்த்தை பத்தி அவர் ஆபேலை தொடங்கி கடைசி அவர் எங்க மட்டும் போனாரு. பெய்த்தினாலதான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, எலியா எல்லாருமே இந்த பெய்த்து வந்து அது பவுண்டேஷன் அஸ்திவாரமா இருக்குது. அது ஸ்ட்ராங்கா இருந்தா தான் மேல அந்த பில்டிங்கு அழகாக பேசினார்கள் மத்தியில. பாருங்க, அன்பு இந்த உலகத்துல இல்லைங்க. நான் சொல்ல 100% அன்பு உலகத்துல பார்க்க முடியாது. 1ஆம் நூற்றாண்டுல இந்த அன்பு நான் பார்க்கல, சபைக்குள்ள பார்க்கல, எந்த மனிதத்தையும் பார்க்கல. இயேசுல இருந்த அந்த அகாப்பி அன்பு நான் பார்க்கவே இல்லை. ஆனால் பல நாடுகளே அதிர்ந்து போயிருக்கு. அன்பில்லாத நான் சொல்லுவேன். ஆமா, நடுவர்களே, கொரோனா வந்ததுக்கு காரணமே அன்பில்லாதான். அந்த அன்பத்திரத்தை தான் நாங்கள் விசுவாச வீரர்கள் நாங்கள் அனுப்பி இருக்கிறோம். பாருங்க, அன்பு இல்லை உலகத்துல, அன்பே இல்லை. மனிதனுடைய இதயத்துல அன்பு இல்லை. இயேசு கிறிஸ்து அக்கிரமம் அவங்களோட அன்பு தனிந்து போயிட்டு அன்பே இல்லை. சபைக்குள்ள அன்பு இல்லை, உலகத்துல அன்பு இல்லை, கணவன் மனைவிக்கு அன்பு இல்லை. ஒரு தப்பு செய்து அவங்க தண்டிக்கிறாங்க, ஏன் அவங்க பேசாம இருக்கிறாங்க, ஏன் முறுமுறுக்கிறாங்க, ஏன் அவங்க வந்து அவமானப்படுத்துறாங்க. என்ன காரணம்? லவ் அவங்களோட ஹார்ட்ல இல்லை, அன்பு இல்லை. ஆனா விசுவாசம் தான் இருக்கிறது. அன்னைக்கு நீங்க பாப்பீங்கன்னா ஒவ்வொரு மனிதனும் இந்த பிறக்கும் போது இந்த உலகத்திலே அவன் விசுவாசத்தை தான் பிறக்கிறான். ஏன் வேதமே தெளிவா சொல்லுகிறது, விசுவாசத்தை கொண்டு கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீங்க. எல்லாருக்கும் விசுவாசம் இருக்கு, ஆனா அன்பு இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா விசுவாசத்தை கொண்டுதான் நீங்களும் சபைக்குள்ள வந்திருக்கோம் அன்பானவர்களே. அதனாலே நான் வேதத்திலே நான் வாசிக்கப்படுறாங்க. ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் போது இந்த உலகத்திலே உலகத்திலே அவர் பிறக்கும் போது விசுவாசம் வைக்கப்பட்டு பிறகு எப்படி ஒரு ஆத்மா அவங்களுக்குள்ள இருக்குதோ, எப்படி அவங்களுடைய ஜீவன் இருக்கோ, அது மாதிரி அவங்களுக்குள்ள பிறக்கும் போது விசுவாசத்தோட அவன் பிறக்கிறான். பாருங்க, 1 தீமோத்தேயு 6:12 நம்ம வாசிக்கிறோம். அருமையான எங்களுடைய டீம் லீடர் சொன்னாரு, அது வந்து அந்த விசுவாசம் ஒரு பவுண்டேஷனா இருக்கு, அஸ்திவாரமா இருக்கிறது. இந்த வேளையில நான் சொல்றேன், விசுவாசம் தான் நம்மளை பரலோகம் கொண்டு போகும். அது டைட்டிலா நீங்க வச்சுக்கலாம், விசுவாசம் தான் நம்மளை பரலோகம் கொண்டு. அதுக்கு ஆதாரமான வசனம் 1 தீமோத்தேயு 6:12 நாம் வாசிக்கலாம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். நீங்க சபைக்கு நம்ம அழைக்கப்பட்டோம்னா அன்பினால இல்லை, விசுவாசத்தினால அழைக்கப்பட்டோம். நாங்கள் எல்லாருமே விசுவாசத்தினால அழைக்கப்பட்டோம், விசுவாசத்தினால தான் ரட்சிக்கப்பட்டோம். அது மட்டும் இல்ல, நீங்க வாசிக்கலாம் 2 தீமோத்தேயு 4:7-8 நாங்கள் வாசிப்போம். பாருங்க, நான் வாசிக்கிறது 2 தீமோத்தேயு 4:7-8 பாருங்க. அதனால என்ன பலன் உங்களுக்கு கிடைக்கும்னா, நமக்கு கிடைக்கும்னா, நல்ல போராட்டத்தை போராடின ஓட்டத்தை முடித்தேன். நான் சொல்றான், பவுல் சொல்றான், நல்ல போராட்டத்தை நான் போராடின ஓட்டத்தை முடிக்கிற மட்டும் நமக்கு ஜீவன் இருக்கு. நல்ல போராட்டத்தை போனாலும் அன்பை முடித்தேன்னு அவர் சொல்லல. விசுவாசம் வெரி இம்பார்ட்டன்ட் கிறிஸ்தவ லைஃப்ல. விசுவாசமே பெரியது. நம்ம எபிரேயர் 11ஆவது அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது அது நிறைய சம்பவங்களை நம்ம வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலதான் நோவா என்ன செய்றாரு, பேழையை கட்டினாரு. விசுவாசத்தினால ஆபிரகாமுக்கு குழந்தை கிடைச்சது. விசுவாசத்தினால ஏனோக்கு என்ன செய்றாரு, எடுத்துக்கொள்ளப்பட்டாரு. அன்பை பற்றி பெருசா சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்து இந்த 33 வருஷம் உலகத்தில் வாழும்போது என்ன போயிட்டு சுகம் கொடுக்கிறவர்கள் என்ன நீ விசுவாசிக்கிறாயா கேட்டாரு. நீ என்ன நேசிக்கிறாய் எங்கேயாவது கேட்டுக்காரா? யார்ட்டையும் கேட்கல. குடனை பார்த்து கேட்டாரு, முடவனை பார்த்து கேட்டாரு. வேற பெரும்பாடு வசதி எல்லாரையும் பார்த்து என்ன கேட்கிறாண்டா, நீ என்னை விசுவாசிக்கிறாயா, நான் என்ன செய்வேன், நீ விசுவாசிக்கிறாயா, நம்புகிறாயா? கேட்டிருக்கிறாரு. அவர் பேர் வியாதியா இல்லை, அவர் ஊழியத்துக்கு தான் கேட்டாரு. என்ன நேசிக்கிறாயா, அப்ப ஆடுகிற மேல் அவர் ஊழியத்தை கேட்டாரு. ஓகே, விசுவாசம் ஹல்லேலூயா நம்மளை பலனுள்ளவனாய் மாற்றுகிறது. பாருங்க, விசுவாசம் இருந்தா தான் நம்ம பரலோகம் போகலாம். விசுவாசம் இருந்தா தான் நீங்க ஊழியம் செய்யலாம். உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கு, பிறக்கும் போது விசுவாசம் இருக்கு. அன்பு இருக்கா? நிறைய இருக்கா? நான் சொல்லுவேன் இல்ல, அன்பு இல்ல. அன்பு இல்ல, நீங்க கணவனை மன்னிக்கிறீங்கல்ல, மனைவியை மன்னிக்கிறீங்கல்ல, பிள்ளைகளை மன்னிக்கிறீங்கல்ல, சபைய நேசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. உலகத்துல ஒவ்வொருவரையும் நேசிக்கிறீங்களா? இல்ல, அன்பு இல்ல, ஜீரோ. அந்த விசுவாசம் ஒரு 100% நான் சொல்றேன். விசுவாசம் நிறைய எங்களுக்கு எதிரே பேசுறதுக்கு விசுவாசம் நிறைந்து வருகிறது என்று சொல்லி என்னுடைய பேச்சை நான் முடித்துக் கொடுத்த சபைக்கு நன்றி, வணக்கம். எதிரணி பயங்கரமான ஒரு கோடு போட்டு விடுறாரு. எதிரணி அந்த பக்கத்துல இருக்க அன்பே இல்லை, அவங்க
அதாவது அன்பு இல்லைன்னா அது என்ன உயிரில்லாத ஒரு உறுப்புக்கு சமானம். அதனால அன்பே இல்லை, அவங்க அப்படியே வெறுமையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, அவர் அழகான ஒரு பாயிண்ட் கொடுத்தாரு. பவுல் சொன்னாரு, அதாவது நல்ல ஓட்டத்தை ஓடினேன், அதாவது விசுவாசத்தை காத்துக்கொண்டு நல்ல போராட்டத்தை போனேன், ஓட்டத்தை முடித்தேன் அப்படின்னு சொல்ற. அப்போ விசுவாசம் தான் கடைசி வரைக்கும் நான் ஓடக்கூடிய ஒரு வாழ்க்கை. அது மாதிரி அவர் அழகா சொல்றாரு, அன்பை முடித்தேன் அப்படின்னு சொல்லல, பவுல் சொன்னாரு விசுவாசத்தை முடித்தேன் அப்படின்னு சொன்னார். அப்ப விசுவாசம் தான் முக்கியம், அன்பெல்லாம் அதுக்கு பிறகுதான். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்காக ஓடணும்னா விசுவாசம் தான் முக்கியம். நீ ஆணித்தரமா அடிச்சு விட்ட. இப்போ சரி, ரெண்டாவது அந்த பக்கம் பாவமா தான் இருக்கு, என்ன செய்ய. சரி, இந்த பக்கம் அவங்க கொஞ்சம் சோகமா இருந்தாலும் அவங்க பல பாயிண்ட்ஸ் அவங்க மனசுல ஓடிக்கொண்டிருக்கிறதுனால எதிரணியை எந்த அணுகுண்டு வீசி தாக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நிற்கிறாங்க. வாங்க சகோதரி வதர்மதி, வாங்க, நீங்க என்ன பேசுறீங்கன்னு பார்ப்போம். மகிமை உண்டாவதாக. இந்த தருணத்தை கர்த்தர் எனக்காக ஆயத்தப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறேன். தலைமை போதர் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். நடுவர் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அன்புதான் மிக சிறந்தது. விசுவாசம் என்று சொல்றது அன்பு இருந்தால் தான் விசுவாசமே வரும். ஏன்னா விசுவாசம் இருந்து அன்பு வராது. சில பேர் விசுவாசம் இருந்தால் அன்பு வராது. என்ன பொறுத்தவரை 1 கொரிந்தியர் 13:4-5 சொல்லப்படுது என்னன்னு சொன்னால், அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பு அடையாது என்று சொல்லப்படுறாங்க. அதே போல யோவான் 13:34 நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கின்ற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். அதாவது கர்த்தர் கொடுத்த புதிதான உடன்படிக்கை. அதே போல யோபு எடுத்துக்கணும். யோபு எல்லாத்தையும் இழந்தார். யோபு எல்லாத்தையும் இழந்த நேரத்துல அவருக்கு விசுவாசம் ஒன்று இருந்திருந்தா அவர் எப்பயுமே ஆண்டவரை மறுதளிச்சிருப்பார். இல்லாட்டி ஆண்டவருக்கு ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி தன்னை ஆண்டவரை தூசிக்கிற நிலைமைக்கு வந்திருப்பார். ஏன்னா எல்லாமே இழந்துட்டு. ஆனா அவர் ஆண்டவர்ல வச்சிருந்த உண்மையான அன்பினால கடைசி வரைக்கும் ஆண்டவரையே பற்றி கொண்ட கர்த்தர் அவரோட அன்பை பார்த்து ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கும் போது அவர் மரிக்கிற தருணத்துல கூட தன் உலகப்பிரமான தாய் தனிமையில விட்டுட்டு போறோன்னு சொல்லி தன்னை அந்த தாய்க்கு ஒரு மகனை ஆயத்தப்படுத்தி தாயில இருந்த அன்பினால. அதே போல யோவானே அந்த இடத்துல நிற்கக்குள்ள இது உனக்கு தாய் என்று சொல்லி அவன் ஒரு தனிமையில தான் அவன் தாய் அன்பு ஒன்று அங்கேயும் அன்பைத்தான் வெளிப்படுத்தினார். அங்கே விசுவாசத்தை இல்லை. அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 1 பேதுருல 4:8 எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரை ஒருவர் ஊக்கமான அன்பு உள்ளவர்களாக இருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும். அப்ப விசுவாசம் எங்களோட பாவங்களை மூட போறது, அன்புதான் பாவத்தை மூட போகுது. நாங்க விசுவாசத்துல இருக்கிறோம் நாங்களே எத்தனையோ தெரியாத பாவம், போய் கனவு, எரிச்சல், பொறாமை அதெல்லாம் செய்வோம். ஆனா அன்போட ஒன்று உள்ளக வந்துட்டா செய்யறவங்களையும் மன்னிக்கிறதுக்கு கர்த்தர் எங்களை ஆயத்தப்படுத்து. அது மட்டும் இல்ல பிரதர் அன்பு சொல்லு, யாரை பார்த்தும் நீ என்ன நேசிக்கிறான்னு கேட்க. ஆனா யோவான பேதுருவை பார்த்து 3 தடவை கர்த்தர் கேட்டார். விசுவாசிக்கிறியான்னு கேட்கிற எவருமே கேட்கலன்னு சொன்னீங்க பிரதர். பேதுருவை கேட்டேன், நீங்க அதை பார்க்கல போல. ஆண்ட்ரூ பிரதருக்கு இது வரைக்கும் யாரும் அன்பு செலுத்துறேன்னு சொல்லல. அதான் பாவமா சொன்னாரு. நீங்க அதை போய் அவர் கொண்டு வாங்க. அன்பு செலுத்தலன்னு சொன்னீங்க. அன்பு ஏன் செலுத்தல? இந்த பூமியில தான் நீங்களும் இருக்கீங்க. அப்ப நீங்க அன்பு யாருக்கு செலுத்தாத அப்படிதான் அந்த அன்பு உங்களுக்கு கிடைக்கல. நீங்க அன்பு செலுத்துக்க 100க்கு 100 உங்களுக்கு அன்பு கிடைக்கும். ஆண்ட்ரூ பிரதர் அன்பு இல்லாதவங்க சொல்லிட்டீங்க. அப்படியே அவர் அன்பை ருசிக்கல, அன்பை காட்டல. கர்த்தருடைய அன்பு இருக்குது. இந்த பூமியில அன்பை ருசிச்சிருக்காங்க. அதே போல நாங்க ஆபிரகாம் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா, ஆபிரகாம் தன்னுடைய ஒரே பிள்ளை 100 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பிள்ளைய கூட கொண்டு அங்க அவருக்கு ஆண்டவர் சொல்லிட்டேன்னு பழி கொடுக்க போறேன். விசுவாசம் இருந்த என்ன பொறுத்தவரை நான் விசுவாசியா இருந்தா இது எனக்கு எத்தனை வருஷத்துக்கு வந்த பிள்ளை, ஆண்டவரை உங்களோட முடிவை கொஞ்சம் மாற்றுங்க, அந்த விசுவாசம் நான் மாத்தி கேட்டுப்பேன். இல்லாட்டி புள்ளைய இவருக்கு தேவையில்லை ஆண்டவர். ஆனா ஆண்டவர்ல வச்சிருந்த உண்மையான அன்பு
ஜோஷுவா பிரதர் சொன்னார், அன்பு விசுவாசம் தான் முக்கியம். விசுவாசம் இருந்தால் தான் அத்திவாரமே போடலாம். கணவன் மனைவியா நீங்க திருமணம் பண்ணணும்னு சொன்னா விசுவாசம் பண்ணணும். விசுவாசம் அன்பு இருந்தால் திருமணம், திருமணம் இருந்தால் ஒரு வீடு தேவை. அதுக்கு தான் நீங்க அத்திவாரம் போடுவீங்க. ஒரு மனிதன் தனியா இருந்துட்டு அத்திவாரம் போடுற ஒரு யோசனை. நீ தப்பா நினைச்சுக்கிறாங்க சகோதரி. அவரு அரேஞ்ச் மேரேஜை பத்தி சொல்லியிருக்கிறார். ஒருவேளை அவர் லவ் பண்ணியிருந்தாருன்னா லவ் மேரேஜ் அன்புதான் முதல்ல செலுத்துவோம்னு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதே போல நாங்க இதை எடுத்துக்கொள்வோம், பூ எடுத்துக்கொள்வோம்னு சொன்னா விசுவாசத்துல கொண்ட ஒருத்தருக்கு நீங்க பூ கொடுக்க மாட்டீங்க. இந்த பூவையில நடுவே வைத்ததுக்காக நன்றி செலுத்துறேன். நாங்க ஒரு அன்பு இருந்தா தான் அந்த பூவை கொண்டு கொடுக்க போறோம். என்னதுக்காக? எங்களோட அன்பை வெளிப்படுத்துறோம். அதே போல சகோதரன் சொன்னேன், விசுவாசம் சபைக்குள்ளேயே விசுவாசம் இல்லைன்னுட்டு, சாரி சபைக்குள்ளே அன்பு இல்லைன்னு, விசுவாசம் தான் சபைக்குள்ளே இருக்குது. அன்பு இல்லாட்டி நீங்க சபைக்குள்ளே இருக்க மாட்டேங்கிறது. விசுவாசம் இருந்தா 2-3 ஒரு ஊழியக்காரர் உங்களை வந்து ஏதோ ஒரு வகையில திருத்துறாருன்னு சொன்னா விசுவாசத்துல இருந்து அந்த ஊழியக்காரர் என்ன கத்திட்டு இருக்க ஒரே திருத்திருக்க நீங்க வெளியில போயிருவீங்க. ஆனா சபைக்குள்ள அன்பு இருந்தபடிதான் நீங்க இதுவரைக்கும் நிலையா நிக்கிறீங்க, போதவருக்கு அடுத்தவரா நீங்க நிக்கிறீங்க. என்ன பொறுத்தவரை நான் வந்து ரட்சிக்கப்பட்டது வந்து விசுவாசத்துல இல்லை. நான் உண்மையான அன்பு, நான் பாவ வாழ்க்கையிலேயோ பாவத்திலேயோ எத்தனையோ காரியங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் உண்மையான இயேசுவோட அன்பை ருசித்ததால நான் ஞானஸ்தானம் பெற்று தேவனை அறிந்தேன். இதுவரைக்கும் எவ்வளவு போராட்டம் இருந்தாலும் சபையில நான் நிக்கிறதுக்கு காரணமே தேவன் உள்ள அன்பு, விசுவாசம் இல்லை. இதுவரைக்கும் நாங்க சபையில இருக்கிறது என்ன பொறுத்தவரை அன்பு தான் பெருது, விசுவாசம் இல்லை. விசுவாசம் இருக்கிறவன் எப்படிமா நான் ஒரு நாளடைவில் பின்வாங்கி போறதுக்கு நேரங்கள் காலங்கள் இருக்கலாம். அதே போல லாசர் மறைத்திருந்து, லாசர் மறைத்த நேரத்துல இயேசு வந்து லாசர் சொன்ன நேரத்துக்கு கண்ணீர் விட்டு லாசரை உயிர்த்தெழுப்பினார். அதாவது லாசர்ல இயேசு வச்சிருந்த அன்பு, லாசரவே வெளியவா ஒரு ஆண்டவர் வந்து அன்பு அங்க வந்து கண்ணீர் விடுறா, அது அன்பு தான், விசுவாசம் இல்லை. அதுதான் நான் சொல்றேன் கடைசியா இது. அதே போல எங்களை பொறுத்தளவு நாங்க வந்து விசுவாசத்துல உலக பிரகாரம் சரி இல்லாட்டி ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரி நாங்கள் விசுவாசத்தை குறித்து இருந்தோம்னு சொன்னால் நான் என்ன பொறுத்தவரை நான் நிறைய விஷயம் ஆண்டவர் ஊழியங்கள் செய்யணும்னு நிறைய பிளான்கள் பண்ணியிருப்பேன். ஆனால் அதை குறித்து ஆண்டவர் சமூகத்தில் வச்சு நான் ஜெபமெல்லாம் பண்ணியிருப்பேன். அந்த நேரத்தில் அந்த விசுவாசத்துக்கு தான் எனக்கு ஜெபம் பண்ணணும். அதெல்லாம் செய்யறதுக்கு என்னுடைய சரீர பலவீனங்களும் வியாதிகளும் குடும்ப சூழ்நிலைகளாலும் அது தடையாக இருந்தது. அப்போ விசுவாசம் எனக்கு விசுவாசத்தில் இருந்தபடியா அந்த ஒரு ஏன்னா அதை மேற்கொள்கிற அளவுக்கு எனக்கு ஏறாதபடியா. அப்போ நான் சொல்கிறேன், நீ கடவுள் என்ன எடுத்து பயன்படுத்துகிற நேரம் பயன்படுத்த ஒரு விசுவாசத்தில் இருக்க. ஆனால் அன்பனோட வரைக்குள்ள இந்த கொரோனா நாட்களில் உண்மையான தேவனுடைய அன்பை ருசித்தேன். ஏன்னா எத்தனையோ ஜனங்கள் மறைக்கிறாங்க, எத்தனையோ ஜனங்கள் வியாதி இருக்காங்க. எங்களோட சபையில் கிட்டத்தட்ட ஒரு 60 பேருக்கிட்டே இருக்காங்க. கத்திரி இதுவரைக்கும் கண்ணின் மணி போல ஒரு சின்ன பிள்ளையில இருந்து ஒரு வயது போன வரைக்கும் எந்த விதமான நோயிலையோ எந்த விதமான இதுவும் இல்லாம காத்துட்டு வரேன்டா அவர் எங்க மேல வச்ச அன்பு எங்கட உள்ளான இருதயத்துல நாங்க கணவனுக்கோ மனைவிக்கோ பிள்ளைகளுக்கு அன்பு காட்டாம இருந்தாலும் சௌரன் சொன்ன போல சபைக்குள்ள குடும்பங்களுக்கு அன்பு இல்லை. ஆனா எங்களுடைய இருதயத்துல இருக்க அன்பு தேவனுக்கு உண்மையா இருக்குது. அதைத்தான் தேவன் பார்க்கணும். தேவன் என்ன சொல்லியிருக்காரு, நீ உன் கணவன் மனைவி பிள்ளைகளை நேசிப்பதை பார்க்கல என்னை நேசி என்று. அப்ப நாங்க தேவனுக்கு வச்சிருக்க உண்மையான கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு அன்பு காட்டாலும் தேவனில் வச்சிருக்க உண்மையான அன்பினால தேவன் எங்களை இதுவரைக்கும் கொரோனா வைரஸ்ல இருந்து காத்துட்டு வர இன்று வரைக்கும் எங்களை காத்துட்டு வரதுக்கு அவருக்கும் எங்களுக்கும் எல்லாரும் சொல்லுவோம், இவர் அவரை கத்திட்டு இருக்காரு, எனக்கு அவரை பிரிஞ்சு அவரை எனக்கு பிரிஞ்சு. அதேதான் உண்மை. எங்களுக்கு இருக்க அன்பு தேவனுக்கு இருக்க அன்பு உண்மையா இருக்குது. அதனால தேவன் நாங்க என்னதான் செஞ்சாலும் தேவன் எங்களை அன்பை பார்க்கிறபடியா மன்னித்து மறந்து எங்களை உண்மையா வச்சிருக்கு. விசுவாசம் பெரிதில்லை, அன்புதான் பெரிது. அதை நான் என்னுடைய நடுவருக்கு அறிவித்து என்னோட கூட இருக்கிற எல்லாருக்கும் அன்பு அன்பு அன்பு. அழகாக அன்பு சகோதரி வளர்மதி அவர்கள் அருமையாக அன்பை பற்றி எடுத்து சொன்னார்கள். எதிரணி கொஞ்சம் ஆணித்தான் போயிடுச்சு நான் நினைக்கிறேன், நானே கொஞ்சம் ஆணி போயிட்டேன். அவங்க அழகாக சொன்னாங்க, அன்பு ரட்சகர் இயேசு மரிக்கிறதுக்கு முன்பதாக தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். அன்பை அதாவது தாய் மேல் உள்ள அன்பை வெளிப்படுத்தி தாயை யோவானிடத்தில் ஒப்பு கொடுத்தார். அவரிடத்தில் விசுவாசத்தை அதில் பார்க்கவில்லை, தாயின் அன்பை காண்பித்தார் என்று சொன்னார். அதே போல அவர் 2-3 பாயிண்ட்களை சொன்னாங்க. ஆபிரகாம் தன் மகனை பலி கொடுக்க போகிறார். எதனால பலி கொடுக்க போனா எல்லாரும் சொல்லுவாங்க ஃபெய்த் அப்படின்னு. அவங்க அழகா சொன்னாங்க, ஆபிரகாம் ஆண்டவர் மேல தேவன் மேல வைத்த அன்பை எல்லாத்துக்கும் மேல அடுத்த ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, லாசருவை பத்தி. அழகான பாயிண்ட் சிஸ்டர், அழகான பாயிண்ட். ஆண்டவர் இயேசு வந்து கல்லறை முன்பதாக நிற்கிறார். லாசரு கல்லறை முன்பதாக நிற்கிறார். அவர் உடனே சொல்லியிருக்கலாம், லாசருவே எழுப்பி வா அப்படின்னு. ஆனா
அவர் முதலாவதாக அன்பை வெளிப்படுத்துகிறார். அதாவது லாசர் மேல வச்ச அந்த அன்பை தன்னுடைய கண்ணீர் மூலமாக முதலாவது வெளிப்படுத்தி அதன் பிறகு லாசர்வே எழுப்பிவான்னு சொல்றார். அப்ப அங்க நடந்தது என்ன? அவருக்கு ஜீசஸ் இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்தினது என்ன? விசுவாசமா? முதலாவது வெளிப்படுத்தினது விசுவாசமா? இல்ல, அன்புதான் அப்படின்னு ஆணித்தரமா போட்டு உடைச்சாங்க. ரெண்டாவது சொன்னாங்க, சபையில நான் நிற்கிறேன் அப்படின்னா சபை மக்களுடைய சபையில் உள்ள அன்பின் நிமித்தமாகத்தான் நான் நிற்கிறேனே. அழகான ஒரு பாயிண்ட அழகாக போட்டு ஆணித்தரமா போட்டு அடிச்சு உடைச்சிருந்தாங்க. பாப்போ இது என்னத்த பேச அப்படின்னு நம்ம நீங்க தெரிஞ்சுட்டு விட்டுங்க. இனிமே இதுக்கு மேல இந்த பட்டிமன்றம் என்னத்துக்கு? எங்கட பக்கம் சொல்லி சரி, இதுக்கு சரியான பதிலடி கொடுப்பதற்காக அன்பு சகோதரர் சுரேஷ் அவர்கள் இப்பொழுது, அம்மா நீங்க நினைக்கிறதெல்லாம் தப்பம்மா, விசுவாசம் அம்மா பெருசு அப்படின்னு சொல்லி எதிரடியை கலங்கடிக்க வந்திருக்காங்க. ஐயா பேசுங்கய்யா, தைரியமா பேசுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கு கூடியிருக்கிற எல்லாருக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிரணியினர் வந்து நான் நினைக்கிற மனசாட்சியை அடைய கடையில வச்சுட்டு நல்ல அவர் இந்த பக்கம் பார்த்தாரு, அவர் மனைவி பார்க்கல. விசுவாசம்னா என்னன்னு முதல்ல பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம உள்ள போகலாம். விசுவாசம்னா நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. பைபிள் தெளிவா சொல்லுது. நம்பப்படுகிறவைகளின் உறுதி. பைபிளை திறந்த முதல் அதிகாரத்திலேயே நம்ம வாசிக்கிறோம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். இத விசுவாசிக்கிறீங்களா? கண்டிப்பா எல்லாரும் விசுவாசிக்கிறோம். நம்ம அந்த நாட்கள்ல பிறக்கல, ஆனாலும் வசனம் தெளிவா சொல்லுது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார்னு சொல்லும்போது அதை நம்ம விசுவாசித்து நம்ம அதை ஏற்றுக்கொள்கிறோம். பைபிள்ல இருந்து ஐயா நான் மூணு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் என்னுடைய உரையை முடிக்கிறேன். மார்க் 5ஆம் அதிகாரத்துல ஜெப ஆலய தலைவனுடைய பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை. ஆண்டவரோட இயேசுவை கூப்பிடுறாங்க, ஐயா நீங்க வந்து எங்களுடைய பொண்ணுக்காக ஜெபம் பண்ணுங்க, என் பொண்ணு எழுந்து குணமாயிருவான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆண்டவரும் போறாரு. போற வழியில பாத்தீங்கன்னா 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அவளுக்கு ஒரு விசுவாசம் இருக்குது. ஐயோ நான் எப்பயாவது ஆண்டவரை நான் தொட்டா அதுல இருந்து நான் குணமாயிர மாட்டேனாங்கிற ஒரு விசுவாசம் அவள் இருதயத்தை ஆழத்துல இருந்ததுனால அவ போய் ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொடுறாள். அந்த வஸ்திரத்தை தொட்ட உடனேயே அவ அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறாள். அப்ப உடனே ஆண்டவருக்கு அவளை பார்த்து என்ன கேட்கிறாரு, என்னோட வஸ்திரத்துல இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது, அது யாருன்னு கேட்கும்போது அவளே முன்னாடி வந்து சொல்கிறாள், நான் தான் அந்த வஸ்திரத்தை தொட்டேன். உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு அவளுக்கு பதில் பார்த்தோம்னா, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ரட்சிப்புக்கு முக்கியமான தேவை நடுவர் ஐயா இந்த விசுவாசம் தான் ஐயா. அன்பை வச்சுட்டு ரட்சிப்பை வாங்கவே முடியாது ஐயா. இது நல்லா தெரிஞ்சது. ரட்சிப்புக்கு விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வசனத்துல அவர் அப்படித்தான் முடிக்கிறாரு, நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு அப்படின்னு அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை அவர் வாழ்த்தி அனுப்புறாரு. ரட்சிப்புக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு விசுவாசம் தான் ஐயா. அன்பு இல்லவே இல்லைங்கிறது இந்த வசனத்துல இருந்து புரிகிறது. இரண்டாவது ஒரு காரியம் சிஸ்டர் வளமதி சொன்னாங்க, ஆபிரகாமை பத்தி ஒரு எல்லாரும் அறிஞ்ச ஒரு காரியம். ஆபிரகாம், நான் எதிரணியை பார்த்து ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன், ஆபிரகாம் அன்பின் தந்தையா விசுவாசத்தின் தந்தையா? ஒரே கேள்விதான். விசுவாசத்தின் தந்தை, அவர் அன்பின் தந்தை இல்லவே இல்லை. அவருடைய பிள்ளைய நான் அதே ஸ்டோரியை தான் விசுவாசங்கிற பார்வையில இருந்து நம்ம அதை பார்க்க போறோம். அவருக்கு அப்ப வயசு வந்து ஒரு 100 வயசுக்கு மேல ஐயா. ஆபிரகாமுக்கு வயசு வந்து 100 வயசுக்கு மேல. அவர் பலியிடுறதுக்காக கூட்டிட்டு போறாரு அவர் பையனை ஈசாக்க. அவர் நினைச்சிருந்தார், ஈசாக்கு நினைச்சிருந்தா அவங்க அப்பாவை போட்டு அடிச்சு உதச்சிருக்கலாம். அவர் 100 வயசு, இவருக்கு 15 ஒரு 20 வயசு தான் இருந்திருக்கும். ஆனா அவருக்கு நம்மளுடைய அப்பா நம்மளை எதுவும் செஞ்சிட மாட்டாருங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது, ஒரு விசுவாசம் இருந்தது. அது மூலமா தான் அவர் அங்க வரைக்கும் போறாரு. பைபிள் தெளிவா சொல்லுது, ஆபிரகாம் வந்து அவருடைய ஈசா கூட கையை கட்டி பலகையின் மேல படுக்க வச்சு கையை ஓகும் போதுதான்
ஆண்டவர் சொல்றாரு, நிறுத்த சொல்றாரு. நம்ம எதிரணியில் இருக்கிறவங்கள அந்த ஈசாக்கோட இடத்துல வச்சு இப்ப நான் உங்களுக்கு அதை நான் சொல்றேன். இப்ப நம்ம சிஸ்டர் அந்த ஈசாக்கோட இடத்துல அந்த சிஸ்டர் வச்சு பார்த்தோம்னா ஓடியே போய்ப்பாங்க. மலையில எந்த சைடுல இருந்து வழி இல்லாட்டாலும் அந்த சைடு ஓடி சிஸ்டர் வளர்மதி சிஸ்டர் அங்க வச்சு பார்த்தோம். சிஸ்டர் வளர்மதியை நம்ம ஈசா கூட இடத்துல வச்சு பார்த்துட்டோம்னா அங்க எங்கடா டவர் கிடைக்குதுன்னு போய் எல்லாருக்கும் கால் பண்ணிருப்பாங்க. என் மனைவி சொல்லவே வேண்டாம், அவ வந்து ஆபிரகாமோட கையை கட்டி போட்டு ஆபிரகாம பண்ணி ஏன்னா ஈசாக்கு அவ்வளவு பலம் இருக்குது. ஆனா ஆபிரகாமே மனைவி பலி செஞ்சுட்டு வந்திருப்பான். அந்த மாதிரி இது ஒரு விளையாட்டா தான் நான் சொன்னேன். நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஈசாக்கு ஆபிரகாம் மேல ஒரு நம்பிக்கை இருந்தது. வெறும் அன்பு மட்டும் அங்க இல்ல, ஒரு நம்பிக்கை இருந்ததுனாலதான் அவன் அவ்வளவு தூரம் அங்க போய் தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தான். மூன்றாவது ஒரு காரியம், தேவனிடத்துல இருந்து ஆசீர்வாதத்தை எல்லாருமே பெற்றுக்கொள்ளணும்னு நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஒரு வாஞ்சை இருக்குது. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நாம தேவனிடத்துல அன்பு மட்டும் வச்சிருந்தா போதாது, ஒரு விசுவாசமும் வேணும்னு. நான் ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாதத்தை நான் சொல்றேன், சொல்லிட்டு அந்த மனுஷன் யாருங்கிறத உங்களுக்கு சொல்றேன். அந்த மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா 500 கழுதை, 500 ஏர் மாடு, 3000 ஒட்டகம், 7000 ஆடு, 3 பெண்கள், 7 மகன்கள் இருந்தாங்க. அவனோட பேர் வந்து யோபு. அந்த யோபுவை எப்படி அவனுடைய விசுவாசம் அவனை காத்ததுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். யோபு அவனுக்கு எல்லாமே இருந்தும் சாத்தான் வந்து அவனை சோதிக்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு போனபோது அவன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே எடுக்கிறான். எல்லாத்தையுமே எடுத்தாலும் அவன் சொல்லிடுற ஒரு வார்த்தையை நம்ம ரொம்ப ஆணித்தரமா கவனிச்சோம்னா, அவன் ஒரு வார்த்தை சொல்றான், நான் நிர்வாணியா என் தாயின் கற்பத்தில் இருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான். இது விசுவாசத்தின் மூலமாகத்தான் இந்த வார்த்தையை சொல்ல முடியுமே தவிர அன்பின் மூலமா இல்லை. அன்பின் மூலமா இருந்ததுன்னா என்கிட்ட ஏன் கொடுத்துட்டு ஏன் ஆண்டவரை எடுத்தீங்கன்னு தான் அவன் சொல்லிப்பானே தவிர கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் அப்படின்னு அவன் சொல்ல மாட்டான். அந்த இடத்துல அவனுக்கு பயங்கரமான ஒரு விசுவாசம் இருந்தது கர்த்தர் மேல. இன்னும் அதிகமா அந்த அதிகாரத்துல நீங்க இன்னும் கீழே பாத்தீங்கன்னா அவரோட மனைவியே, யோபுவோட மனைவி யோபுவை பார்த்து சொல்றாங்க, நீ இன்னும் உன்னுடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும், செத்து போயிருங்க, நீங்க இந்த மாதிரியான ஒரு நிலைமையில இருக்கிறதுக்கு செத்து போயிருங்க அப்படின்னு அவங்க மனைவி யோபுவை பார்த்து சொல்றாங்க. ஏன்னா அவர் ஓட வச்சு உடம்பெல்லாம் கிழிச்சு கொண்டு இருக்கிறாரு. அந்த மாதிரியான ஒரு வேதனையில் அவர் இருக்கும் போதும் அவர் தேவனை தூசிக்கவே இல்லை. தேவன் மேல ஒரு மகா நம்பிக்கை அவருக்குள்ள இருந்தது. அப்பையும் கூட அவர் அந்த 42 அதிகாரமும் பார்த்தீங்கன்னா அவர் பட்ட கஷ்டங்களா இருக்கும். நம்ம பைபிள்லேயே நம்ம நிறைய வசனங்களை பார்க்கும்போது அது பெரிய கஷ்டமான ஒரு வசனம். ஆனா அந்த கடைசி அதிகாரத்துல ஐயா அவர் தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்த போது எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் அவர் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்கிறார். எப்ப ஆண்டவர் வேண்டுதல் செய்வார், எப்ப ஆண்டவர் மேல அவ்வளவு நம்பிக்கையும் இருக்குது அவருக்கு. அதனால அந்த விசுவாசம் இருந்ததுனாலதான் அவர் தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்கிறார். இதை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா விசுவாசம் தான் பெரியதுங்கிறத நம்மளே அக்செப்ட் பண்ணிக்குவோம். விசுவாசத்திற்காக பவுல் ஒரு அதிகாரமே எழுதி வச்சிருக்கிறார் ஐயா. எபிரேயர் 11 முழுவதும் நீங்க நல்லா வாசிச்சீங்கன்னா அதுல தெளிவா சொல்லுகிறது விசுவாசத்துக்கு மூலமா எவ்வளவு பேர் எப்படி எல்லாம் இருந்திருக்கிறாங்கிறத தெளிவா சொல்லுகிறது. ஆண்டவர் நடுவரையா உங்களுடைய தீர்ப்புக்கே ஒரு வசனம் ரெடியா இருக்குது ஐயா. அதையும் உங்க கண் முன்னாடி காட்டியே முடிக்கிறேன். அந்த ஒரு வசனம் என்னன்னா, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். பிரியம் என்பது ஒரு அன்பு. பிரியம் என்பது ஒரு அன்பு. விசுவாசம் இல்லாமல் அன்பு மட்டும் இருக்கிறது தேவனுக்கே பிடிக்கல. இவங்களுக்கு எல்லாம் எப்படிதான் பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியல ஐயா. என்னுடைய உரையை இதோடு முடித்துக் கொள்கிறேன். அழகாக மிகவும் ஆணித்தரமாக அவர் தம்பி சுரேஷ் அவங்க அழகாக பேசுறாங்க.
அன்புலாம் ஒன்றும் கிடையாது, விசுவாசம்தான் எல்லாம் பெருசு அப்படின்ட்டு அழகாக பேசுனாங்க. எல்லாத்துக்கும் மேலாக ஆபிரகாமை பற்றி ஈசாக்கை அவங்க பலிபீடத்துக்கு கொண்டு போகும் பொழுது ஈசாக்கு வந்து தகப்பன் மேல் உள்ள அந்த விசுவாசத்தின் நிமித்தமாக கட்டுப்பட்டார். அந்த அன்பு இருந்துச்சு, விசுவாசத்தின் மூலமாக கட்டுப்பட்டார் என்று அழகாக சொன்னாங்க. அந்த பக்கம் கொஞ்சம் குழப்பறாங்க, அவங்க குழம்பி போயிருக்கிறாங்கல்ல, இனி குழம்புனாதான் குட்டையில மீன் பிடிக்க முடியும்னு நினைச்சிட்டாங்க போல இருக்கு. சரி, அதே மாதிரி யோபுவை பத்தியும் அழகாக சொன்னாங்க. அவர் அவ்வளவுதான் மோசமான சூழ்நிலையில இருந்தாலும் கூட அந்த விசுவாசம், அதாவது அன்பு இருந்துன்னா ஏப்பா இது ஏன் ஒரு நார்மலா நம்ம பார்க்க போனா அவர் தகப்பன்ட்ட ஒரு பிள்ளை வந்து அன்பு வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பொருளை டக்குனி தகப்பன் எடுத்துனா ஏப்பா அதை எடுத்த எனக்கு திருப்பி கொடு அப்படின்னு தான் கேட்கும். ஆனா இதுல அழகாக சொன்னாரு, அவன் விசுவாசம் வச்சதுனால கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம், அருமையாக போட்டு அலசி போட்டு வாங்கிட்டார். ரெண்டாவது, அந்த விசுவாசம் இருந்ததுனாலதான் தனக்கு பிரச்சனை இருந்தாலும் தன்னுடைய நண்பர்களுக்காக ஜோபனர். அழகான பாயிண்டியா சுரேஷ், அற்புதமான பாயிண்ட் கொண்டு வந்து எதிரணி கொஞ்சம் ஆடிப்பே தான் இருக்கு, பாவம் ஆல்ரெடி. சரி பார்ப்போம் என்னதான் செய்யறாங்கன்னு பார்ப்போம். அம்மா நீங்க பேசுங்கம்மா, பேசுங்க. அவங்க அழகாக சுரேஷ் ஐயா பேசுனாங்க. உங்க கணவருக்கு நீங்கள் கொடுக்கிற பதிலடிக்காக நாங்க காத்து கொண்டு இருக்கிறோம். பேசுங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த பாஸ்டருக்கும் நடுவருக்கும் சபையில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலாவதாக செலுத்திக் கொள்கிறேன், நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் யாரும் வந்து ஆடி போல நடுவரே, ஆடி போல பயப்படல, எங்க மேல பாவமா இருக்குன்னு வேற ஆப்போசிட்ல இருந்து சொல்றாங்க. ஏன் கேட்டோம்னா விசுவாசத்தோட அன்புதான் பெரிது முக்கியத்துவப்படுத்துறோம். இன்னைக்கு உலக ஜனங்கள்தோட போய் கேட்டு பாருங்க, ரெண்டே வச்சு கேட்டு பாருங்க, அவங்களுக்கு விசுவாசம் தான் புரியாது. மேபி நம்பிக்கைன்னு கேட்டு பாருங்க, நம்பிக்கையே அன்பான்னு கேட்கும் போது எல்லார் வார்த்தையில இருந்து ஃபர்ஸ்ட் வரும் அன்புதான் முக்கியம் வரும். நான் நினைக்கிறேன் பிரதர் சொன்னாரு, பிரதர் ஆண்ட்ரூ பிரதர் சொன்னாரு, இந்த சபையில நான் எங்கேயுமே அன்பே பார்க்கல, நான் பார்க்கல சொன்னாரு. அவரை பார்த்து கேட்கிறேன், ஏன்னா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா கொரோனா வைரஸ் வந்த புதுசுல நம்ம சபையிலையும் எல்லாருமே ப்ரேயர் பண்ணாங்க. ரெண்டு பேராக டெய்லி ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு நீங்க ப்ரேயர் பண்றீங்க? நான் நினைச்சேன் அன்பின் நிமித்தமாக, எங்கள் அன்பின் நிமித்தமாக சகோதர சகோதரிகளுக்கு கொரோனா வைரஸ் வந்துடக்கூடாது, வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி மக்களுக்கு வந்துடக்கூடாது, பிள்ளைங்களுக்கு வந்துடக்கூடாது, எல்லாம் ஒரு அன்பின் காரணமாக தானே நீங்க ஜெபம் பண்ணீங்க. விசுவாசம் இருந்தாலுமே அன்புனாலதான் நீங்க பிரேயர் பண்ணீங்க. விசுவாசம் தான் நீங்க வீட்டிலே இருந்திருப்பீங்க, வந்து பிரேயர் பண்ணிருக்க மாட்டீங்க. நீங்க எங்க மேல் இருந்த அன்பின் காரணமாக தான் நீங்க பிரேயர் பண்ணீங்க இல்லையா? நீங்களே ஒத்துக்கிறீங்க. மறுபடியும் நீங்க உங்களுடைய தலைவர்களிடத்தில் நீங்க அந்த பாயிண்ட் சொல்லி நீங்க பேச வைக்கலாம், சரியா? அத தயவு செய்து அவர்கள் பேசும்பொழுது நீங்க கேட்கிறாங்க. அவங்க எவ்வளவு அன்பினால பொறுமையா நீங்க பேசுறதெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுமை இல்லையா? பேசுங்க. பவுலை பற்றி நம்மளுக்கு எல்லாருக்குமே நன்கு அறிந்தவர் தான் பவுல். அவர் மிகப்பெரிய போதகர், ஒரு நல்ல ஊழியக்காரர். அவர் வந்து 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அன்புக்காகவே ஒரு அதிகாரத்தை எழுதி வச்சிருக்காரு அந்த கொரிந்து பட்டணத்துக்காரங்களுக்காக. இதை அவங்க படிக்கவே இல்லை போல, வந்துட்டாங்க விசுவாசத்தை பத்தி பேசுறது. முதல்ல அதை போய் வீட்டுல உட்காந்து 3 பேர் படிச்சுட்டாங்க. 13வது அதிகாரத்தை நீங்க படிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க வந்திருக்க மாட்டீங்க. அன்பை பத்தி தான் இருக்கு. அந்த வசனத்துல பாருங்க, 13வது அதிகாரம் 13வது வசனத்துல பார்த்தோம்னா அதுல லாஸ்ட்ல சொல்லப்பட்டிருக்கு. பவுல் சொல்றாரு, பவுல் என்ன சொல்றாரு நம்ம கவனிக்கலாம். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இத 3ஐயும் பற்றி சொல்றாரு. ஆனா இறுதியாக என்ன சொல்றாருன்னு கவனிங்க வசனத்துல. இது 3ஐ விட அன்புதான் மிக பெரியது. வேதாகமத்தை சரியாகவே படிக்கல, அதை விட்டுட்டு
அந்த வசனத்தை அனுப்புறேன், பைபிள்ல அனுப்புறேன். நீங்க மறுபடியும் வீட்டுல உட்காந்து படிச்சு பாருங்க. என்ன நடுவரே நான் சொல்றது சரியா? சரிங்கம்மா. எதிராக கண்டிப்பா டியூஷன் எடுக்கணும். அதே 1 கொரிந்தியர் 13ல 4-5 பார்க்கும்போது அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கும் சொல்லியிருக்கு. அப்புறம் விசுவாசம் எப்படி வருது? அன்பினால் தான் விசுவாசம் வருது. அதை தெரிஞ்சுக்குங்க. ஒருத்தவர் அன்பே காட்டாம விசுவாசம் மட்டும் எப்படி வரும்? அது போலித்தனமான விசுவாசம், அது உண்மையான விசுவாசமே கிடையாது. அன்பு இருந்தாதான் பிரதர் விசுவாசம் வரும், இல்லாட்டினா வராது. அது ஃபேக் பிரதர், நீங்க காட்டுறது எல்லாம் ஃபேக்கு. அதனால முதல்ல அன்பை காட்டுவோம். புரிந்து கொள்ளுங்க. மேலுமாக பார்த்தோம்னா இன்னொன்று 1 பேதுரு 4:8 பார்க்கும்போது அன்பு சகல பாவங்களையும் மூடும் சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசம் எந்த பாவங்களையும் மூடும் சொல்லல. பாவங்கள், ஒருத்தவங்களோட பாவங்கள் எப்படிங்க மூடப்படும்? நம்ம மன்னிக்கும் போதுதான். மன்னிக்கிற குணம் எப்படிங்க வரும்? நம்மளுக்கு அன்பு இருந்தாதான் ஒருத்தவங்களை நம்ம மன்னிப்போம். அதை முதல்ல கத்துக்குங்க. எப்படி? நம்ம இதுக்கு உதாரணத்தை பார்க்கலாமா? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே மிக சிறந்த உதாரணங்க. அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. எப்படி இந்த பூமிக்கு வந்தாரு? எதுக்காக வந்தாரு? நமக்காக பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து போனார் நமக்காக. இதெல்லாம் எதற்காக? விசுவாசம் இல்லைங்க, அந்த இடத்துல அன்பு. உங்களையும் என்னையும் இந்த உலக ஜன மக்கள் மீது அவர் வைத்துள்ள அன்பின் காரணமாக நம்மளுடைய பாவங்களை கழுவதற்காக இந்த பூமிக்கு வந்தார். ஓகேங்களா? கடைசியா கூட அவர் சிலுவையில மரிக்கும் போது சொல்றாரு, பிதாவே இவர்களை மன்னியும் சொல்றாரு. அங்கே கூட ஒரு அன்புக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறார். ஆமா, இவ்வளவு சொல்றேனே, இயேசு கிறிஸ்துவே இவ்வளவு அன்பு காட்டியிருக்கிறார். நீங்க ஏன் பிடிவாதமாக இருக்கிறீங்க? அன்பு முக்கியம் இல்ல, விசுவாசம் தான் முக்கியம். ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்கீங்கன்னு எனக்கும் தெரியல. என்ன நடுவரே, நான் சொல்றது சரிதான்? சரியாக கொண்டு வந்துட்டீங்க. ஆமா, பாவம், அன்பு கிடைக்காம எல்லாம் வறண்டு போய் கிடக்குறாங்க. ஆமா ஆமா. பிரதர் வேற சொன்னாரு, லவ் ஃபெயிலியரை பத்தி சொன்னாரு. நான் இதை பத்தி தெளிவுபடுத்த விருப்பப்படுறேன். இன்னைக்கு உலகத்துல இருக்க எல்லாருமே February 14ங்கிற டே கொண்டாடுறாங்க. அது எதுக்கு பண்றாங்கன்னு தெரியுமா? உலக காதலர் தினம் எல்லாருமே கொண்டாடுறாங்க. அன்னைக்கு யார் மேல வைத்திருக்க ஒரு அன்பின் காரணமாக தான் அந்த நாளை கொண்டாடப்படுது. உலக மக்களே கொண்டாடுறாங்க. எதுக்கு கொண்டாடுறாங்க? ஒரு அன்பின் நாளை கொண்டாடுறாங்க. ஆமா. லவ் ஃபெயிலியர் ஏன் ஆகுது? நம்பிக்கை மட்டும் இருக்கிறதுனால தான் லவ் ஃபெயிலியர் ஆகுது. அன்பு வச்சு பாருங்க, லவ் ஃபெயிலியர் ஆகாது. கணவன் மனைவிக்கும் நம்பிக்கை பத்தாது, அன்புதான் முக்கியம். ஜோஷுவா பிரதர் தான் சொன்னார், நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனா கணவன் மனைவி இருவரும் இன்னும் வரைக்கும் இருக்கிறது நம்பிக்கை மட்டும் போதாது, உண்மையான அன்பும் இருந்தால்தான் நம்பிக்கை. அதை புரிந்து கொள்ளுங்க. அதுக்கப்புறம் யாக்கோபு 1:12 நம்ம வாசிக்கலாம். அன்பு உள்ளவங்களுக்கு மிக சிறந்த ஒரு பரிசு கொடுக்கிறதா நம்ம கடவுள் சொல்லியிருக்காரு. என்ன பரிசு தெரியுமா? ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்வார்கள். யாரு ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள போறாங்க? விசுவாசம் உள்ள மனிதர்களா? இல்ல. விசுவாசிகளா? இல்ல. யாரு? அன்புள்ளவர்கள் தான் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அவங்க பெற்றுக்கொள்றாங்க பாருங்களேன். இவ்வளோ விஷயங்கள் சொல்லியாச்சு. இயேசு கிறிஸ்து நமக்கு அன்புக்கு ஒரு உதாரணமாக இருந்திருக்காரு. இன்னும் பைபிள்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. பார்த்தோம்னா ஏற்கனவே நடுவர் சொல்லிட்டாரு, நான் திருப்பியும் சொல்ல விருப்பப்படுறேன். லாசருடைய உதாரணத்தை எடுத்துக்கிட்டோம்னா, லாசர் மரித்து போனப்ப 2 பேர் சொன்னாங்க இயேசு கிறிஸ்துவிடம் இந்த மாதிரி லாசர் இறந்து போயிட்டார். உடனே இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல மனதுருகினார். மனதுருக்கம்ங்கிறது அந்த இடத்துல மட்டும் கிடையாது, நிறைய இடத்துல இருக்கு. மனதுருக்கம்ங்கிறது சும்மா வராது. ஒருத்தவங்க மேல மனதுருக்கம்ங்கிறது சும்மா வராது. ஒருத்தவங்க மேல வைத்திருந்த அன்பினால் தான் மனதுருக்கம் வரும், விசுவாசத்தினால வராது. புரிஞ்சு கொள்ளுங்க நண்பர்களே, பிரதர்ஸே புரிஞ்சு கொள்ளுங்க. 3 பேர் தெரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு விசுவாசத்தை பத்தி பேசுறேன். அன்பை மல்ல கத்துக்குங்க. அப்பதான் விசுவாசம் ஆட்டோமேட்டிக்கா வரும் உங்களுக்கு. இறுதியாக விசுவாசத்தை விட அன்புதான் மிக சிறந்த உதாரணம்ங்கிறதுக்கு இன்னும் பைபிள்ல நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. குட் சமாரியன் இருக்கு, அதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அந்த குட் சமாரியன் அந்த ஸ்டோரி பார்க்கும்போது அங்கே ஒருத்தர் விழுந்திருப்பாரு. போறவங்க யாருமே அவருக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அந்த சமாரியன் தான் ஹெல்ப் பண்ணுவாரு. ஏன் அந்த ஹெல்ப் பண்றாரு?
அது எதனால வந்தது? விசுவாசத்தினாலயா? இல்ல, அன்பினால தான் வந்தது. இன்னும் பார்த்தோம்னா ஊதாரி மகன் ஸ்டோரி எடுத்து பாருங்களேன். அந்த பையன் வந்து போயிடுவார், வீட்டை விட்டு போயிட்டு பல பிரச்சனைகள்லாம் பண்ணிடுவார், எல்லாத்தையும் இழந்துருவாரு. வர்றார், திரும்பி அவங்க அப்பாட்ட வர்றாரு. அப்ப அவங்க அப்பா என்ன பண்றாரு? கட்டி அரவணைக்கிறாரு. ஏன் அரவணைக்கிறாரு? அந்த இடத்துல அவருக்கு விசுவாசம் உதவி பண்ணுச்சா? இல்ல, அன்புதான் உதவி பண்ணுச்சு. அப்ப இன்னைக்கு நம்ம நம்பிக்கையை வைத்தோ விசுவாசத்தை வைத்தோ ஒன்றும் பண்ண முடியாது. விசுவாசத்துக்கும் மேலானது அன்புதான் என்று நான் தெளிவாக சொல்லி இந்த உரையை முடிக்கிறேன். புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு அன்பே இல்லை, விசுவாசம் தான் பெரியது. நல்ல திரும்ப சொல்லுங்க. புதிய ஏற்பாடுல இருக்கீங்க, பழைய ஏற்பாடுல இருக்கீங்களா? நாங்க புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு வரல, நாங்க வேதத்துல இருந்து வரோம். அதே சமயத்துல ஆபிரகாம்ல இருந்து அமைதி காக்குமாறு தாங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் தீர்ப்பு சொல்வதற்கு முன்பதாக செக்யூரிட்டி எல்லாம் போட சொல்லணும் நான் நினைக்கிறேன். நான் எஸ்கேப் பண்ணுமா? முடிவு பேசணும், வெயிட் பண்ணுங்க. நான் இது அடுத்து சமரைஸ் பண்ணுங்க. நீங்க அடுத்தது நீங்களும் சமரைஸ் பண்ணுவாங்க, அதுக்கு பிறகு தான் தீர்ப்பு. அதனால இன்னும் உங்களுக்கு சான்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்தால் அவங்ககிட்ட சொல்லுங்க, அவங்க பேசிடுவாங்க. சரி, இந்த டைம்ல அழகாக பேசினாங்க சார். ரொம்ப அருமையான வார்த்தைகளை கொடுத்தீங்க. உங்க அணிக்கு நல்ல ஒரு பலத்தை வெரி குட் வெரி குட் வெரி குட். அழகாக சொன்னாங்க. அதாவது குடும்பத்துல குழப்பம் வருது. இப்போ நம்மளுடைய குடும்பம் இன்னைக்கு அநேகருடைய குடும்பங்கள்ல குழப்பங்களுக்கு காரணமாக குடும்பங்கள் உடையப்படும் காரணம் அன்பு இல்லாததுனால தான். சரியா? அப்போ அந்த அன்பு இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபெய்த் அங்கே இருக்கும். ஃபெய்த்தை வச்சுட்டு ஒண்ணுமே செய்ய முடியாது. அன்பு தான் மெயின். இந்த குடும்பம் கட்டப்படுவதற்கு அன்பு தான் பிரதான காரியம்னு அழகாக சொன்னாங்க. ரெண்டாவது அழகாக சொன்னாங்க, கெட்ட குமாரன் வர்றாரு, தகப்பன் ஓடி போய் அணைப்பது வந்து அன்பினா. இன்னைக்கு பாருங்க, உலகத்துல எத்தனையோ மக்கள் கெட்டு சீரழிஞ்சு போய் ஆண்டவரை நோக்கி ஓடி பார்க்கும்பொழுது அவருக்கு நம்மகிட்ட என்ன ஃபெய்த் இருக்குன்னு பார்க்கல, என்ன அன்போடு வரான் அப்படின்னு தான் பார்க்குறேன். ஏன்னா வேதம் அழகாக சொல்லியிருக்கிறேன். சரி, நான் அப்போ தீர்ப்பின் போது அந்த வார்டை நான் யூஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். அப்போ அழகான ஒரு பாயிண்டை நீங்க எடுத்து கொடுத்தீங்க. ரெண்டாவது கடைசி அவர் அழகாக சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் இயேசுவின் மனதுருகி. அவர் பாருங்க, அற்புதங்களை செய்யும் பொழுது அவர் பாருங்க, மனதுருகி அற்புதங்களை செய்தார் அப்படின்னு வைத்து சொல்லுவோம். அதான் லாசர் நான் முதல்ல சொல்லும் போது லாசர் கல்லறை முன்னால் நிற்கும் பொழுது அவர் வந்து விசுவாசத்தை முதல்ல காண்பிக்கல, அவருடைய அன்பை காண்பித்தார். அந்த கண்ணீரை அன்பாக காண்பித்து அற்புதத்தை செய்தார். அது அன்புதான் மிகவும் பிரதானமான ஒன்றுன்னு ஆணித்தரமாக திராச வச்சு பார்த்தேன் நான். இப்போ அன்பு கொஞ்சம் எகிரி இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. சரி, பார்ப்போம். கடைசியா சம்மரைஸ் பண்றதுக்காக ஒரு சான்ஸ் நம்ம கொடுக்க போறோம். ஒருவேளை அவங்க அதுக்கு ஏற்ற பாயிண்ட்கள் கொடுத்து அதை பேலன்ஸ் பண்றாங்களா அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். விசுவாசத்தின் அணியுடைய தலைவரை ஜோஷுவாவை அழைக்கிறேன். ரொம்ப அருமையாக பேசினாங்க எதிரணி. ஆனால் வந்து அவங்க பைபிளை படிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா பைபிளில் வந்து என்ன சொல்லுதுன்றத முதல்ல அவங்க தெளிவாக புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ நான் ஒரு சில விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். எஸ்தர் சிஸ்டர் சொன்னாங்க, லவ் ஆஃப் காட் டியூரிங் திஸ் டைம் அப்படின்னா உங்கள் காட். இப்போ கர்த்தரோட லவ்வை பற்றி அவங்க பேசினாங்க. கர்த்தர் வந்து இந்த உலகத்துக்கு அவரோட ஒரே குமாரனை அனுப்பிச்சாங்கன்னு சொன்னாங்க. அந்த ஒரே குமாரனை அனுப்பிச்சாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? விசுவாசிக்கணும். விசுவாசிச்சா மட்டும்தான் அதுவே உண்மையாகும். ஸோ கிறிஸ்டியானிட்டி இஸ் பேஸ்ட் ஆன் ஃபெய்த் தான். நீங்க இயேசு கிறிஸ்துவை யாராவது பார்த்துருக்கீங்களா? இல்லை, யாருமே இயேசு கிறிஸ்துவை பார்த்தது இல்லையே. ஆனால் நம்ம விசுவாசிக்கிறோம். எல்லாமே விசுவாசத்தினால தான் கிறிஸ்டியானிட்டியே பில்டு. அடுத்தது இன்னொன்று சொன்னாங்க, கெலேஷியன்ஸ் ஒன்று சொன்னாங்க, கலாத்தியர்ல ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஸ்பிரிட்டை பற்றி சொன்னாங்க. லவ் தான் பெருசு. ஆமாம், லவ் பெருசுன்னு நீங்கள் வச்சுக்கோங்க. எல்கேஜி தான் ஃபெய்த். எல்கேஜி படிக்காம பிஹெச்டி போயிட முடியாது. பேசிக்கா ஒரு விசுவாசம் இருந்தாதான் லவ் அங்க இருக்கும். ஸோ நீங்க உடனே பிஹெச்டி போயிடுறீங்கன்னு எனக்கு புரியல. எல்கேஜி படிங்க, அதுக்கப்புறம் நம்ம பிஹெச்டி போகலாம். ஓகேவா? அடுத்தது இன்னொரு விஷயம் சொல்ல வரேன். அருமையா என்ன சொன்னாங்க, ஆஸ்கிங் லோன். நம்ம யார்கிட்டயா கடன் கேட்கறோம்னா அவங்க ரொம்ப நேசிச்சோன்னா கடன் கொடுத்துருவோமா. கடன் கொடுத்தவங்க ஓடிட்டாங்கன்னா முதல்ல அந்த நம்பிக்கை வேணும். அவங்க கடன் கொடுத்தாங்கன்னா திருப்பி கொடுப்பாங்களான்னு. கொடுக்காம நீங்க பாட்டு கடன் கொடுத்துக்கிட்டு ஓட்டா அப்ப எனக்கு ஒரு 10,000 கடன் கொடுப்பீங்களா சிஸ்டர்? அப்ப அன்பு இல்லையா? இதுதான் கேள்வி. ஏன் அன்பு இல்லையா?
கேட்கலாம். இது உண்மையிலே நகைச்சுவையா இருக்கு. ஏன்னா இப்ப நம்பிக்கை இல்லாதவங்க கடன் அன்பு இருந்தா கொடுத்துருவாங்க. இது நடைமுறைக்கு சாத்தியமே இல்லை. இந்த விஷயம் நம்பிக்கை தான் எல்லாத்துக்குமே அடித்தளம். அடுத்தது இன்னொன்னு சொன்னாங்க, கர்த்தர் வந்து அந்த கமாண்ட்மெண்ட்ஸ் கொடுத்தாருன்னு சொன்னாங்க. அப்படின்னா கிருபையின் பிரமாணம் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. நீங்க வந்து இன்னொருத்தரை நேசிக்கணும்னு சொன்னாங்க. நான் அதுக்கு மறுபடியும் சொல்றேன், இன்னொருத்தர் நீங்க நேசிங்க, நான் வேணான்னு சொல்லல. ஆனா நம்பிக்கை வேணும் எல்லாத்துலயுமே. இன்னொருத்தரை இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து இந்த உலகத்துக்கு வந்தாரு. ஏன்னா லவ் ஸ்ப்ரெட் பண்ண வந்தார். ஏன்னா லவ் அங்க இல்ல, ஃபெய்த் இருந்துச்சு, அங்க லவ் இல்ல. அப்ப ஃபெய்த் தான் எல்லாமே. ஓல்ட் டெஸ்டமென்ட் பூராவே பாத்தீங்கன்னா ஃபெய்த்தை பத்தி சொல்லுது. ஆனா நியூ டெஸ்டமென்ட்ல ஃபெய்த் ஆல்ரெடி எல்லாருக்குமே பேசிக் இருந்தது. அதுக்கப்புறம் தான் அவரு லவ் வந்து போதிச்சார். இதுதான் நான் சொல்ல வரேன். அடுத்தது இன்னொன்னு, இப்போ வந்து ஆண்ட்ரூ பிரதர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. பவுல் வந்து ஃபெய்த், அவரு ஃபோக்கஸ் பண்ணது ஃபெய்த். ஏன்னா நித்திய ஜீவன் ஒரு பெறணும்னு. பவுல் ஒரு வாழ்க்கையில பூரா ஓடினது பூராவே ஃபெய்த் நோக்கி தான் ஓடினாரு. ஓகேவா? அவர் லவ் நோக்கி ஓடல. ஃபெய்த் தான் அவர் ஒரு நாளும் போக வச்சுச்சு. கடைசியா he was beheaded. ஏன்னா எதுக்காக? விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். அந்த பிழைக்கிறது எப்படி? இட்டர்னல் லைஃப், அப்படின்னா நித்திய ஜீவன். பிழைக்கிறது உலகத்துல பிழைக்கிறது இல்லை, அதுக்கு விசுவாசம் தான் அடித்தளம். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னொன்று ஒரு விஷயம், இப்போ வந்து வளர்மதி சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து லவ் இருந்தோன்னா சண்டை வராதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போனா உலகத்தில் வந்து பீப்புள் அகெயின்ஸ்ட் பீப்புள், கிங்டம் அகெயின்ஸ்ட் கிங்டம் தான் நடக்குது. அப்போ அங்கே லவ் இல்லைன்னு நீங்களே சொல்லிட்டீங்க சிஸ்டர். ஏன்னா லவ் இருந்தால் சண்டை வராதுன்னு சொல்லியிருக்கீங்க. லவ் இருந்தாலும் சண்டை வரும். ஏன்னா அந்த லவ் நித்தியமாக இல்லை. ஆக்சுவலாக ஃபெய்த் இருக்கணும். முதல்ல கிறிஸ்தவத்துக்கே ஃபெய்த் இருக்கணும். ஏன்னா நீங்கள் லவ் பற்றி பேசுறீங்க, சண்டை வரும்னு சொல்லி. பட் ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து க்ரூசிஃபை பண்ணாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? இப்போ க்ரூசிஃபை பண்ணாங்க, அவங்களுக்கு வந்து லவ் இல்லையான்னு கேட்டீங்க. லவ் அங்கே இல்லை. க்ரூசிஃபை பண்ணவங்களுக்கு ஏது லவ் இருந்துச்சு? லவ்வே இல்லையே. அங்கேயே லவ் இல்லைன்னு முடிவாயிடுச்சு. ஓகேவா? அடுத்தது ஒரு விஷயம், ஆபிரகாம் வந்து ஐசக்க வந்து அவர் ரொம்ப லவ் பண்ணாரு. அதுக்கு மேல கர்த்தரை லவ் பண்ணாருன்னு சொன்னீங்க. விசுவாசம், பியூரா விசுவாசத்தினாலதான் சாக்ரிஃபைஸே அங்க பண்ண போனாரு. விசுவாசம் இல்லாட்டி கண்டிப்பா இது நடந்திருக்காது. ஏப்ரகாம் ஓட்ட எல்லாமே வந்து ஃபெய்த். அவர் வெறும் கூடாரம் மட்டும் தான் கட்டார். நல்ல பைபிளை புரட்டி பார்த்தீங்கன்னா சிமெண்ட் வீடே அவர் கட்டல. ஏன்? அவரோட நித்திய ஜீவன் பரலோகத்துல அங்க ஒரு வீடு இருக்கு அவருக்கு ஆல்ரெடி. ஓகேவா? இதுதான் ஃபெய்த். ஆபிரகாம் ஃபெய்த்தை நோக்கி தான் ஓடினார். ஏன்னா நம்ம வந்து காணக்கூடாத விஷயத்தை தான் நம்ம பார்க்கிறோம். காணக்கூடாத தேவன் காணக்கூடிய நம்மளை பார்க்கிறாரு. எதுக்குன்னா காண முடியாத பரலோகத்தை பார்க்கறதுக்கு. எல்லாமே காண முடியாதுன்னு தான் இருக்குது. ஏன்னா நீங்க விசுவாசத்தை நம்பிதான் நீங்க ஓடணும். அடுத்தது இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க என்ன சொன்னீங்க? லவ் பத்தி சொன்னீங்க. லவ் வந்து ரட்சிப்பை கொடுக்கும்னு சொன்னீங்க. லவ் ரட்சிப்பை கொடுக்காது, விசுவாசம் தான் ரட்சிப்பை கொடுக்கும். ஏன்னா ஒரு நாள் லவ் தோய்ந்து போகும் கண்டிப்பா. ஏன்னா நீங்க இன்னொன்னு சொன்னீங்க, அருமையா ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, லாசரஸை பத்தி சொல்லியிருந்தாங்க. ஐ திங்க் நீங்க ஒழுங்கா படிக்கலன்னு நினைக்கிறேன் சிஸ்டர் அந்த லாசரஸ் அந்த விஷயத்த. பிகாஸ் ஏன்னா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, லாசரஸை உயிர் தெழுறதுக்காக இயேசு கிறிஸ்து வந்தாரு. மார்த்தான்னு ஒருத்தவங்க ஓடி போய் பேசினாங்க. அது பைபிளுக்கு தெரியுமா? எங்க 24ஆம் வசனத்துல சொல்லியிருந்தாங்க, I know that he will rise in the resurrection on the last day. மார்த்தாங்க பேசியிருக்காங்க. ஏன்னா அவங்க விசுவாசிச்சாங்க லாசரஸ் உயிர் தெழுவாருன்னு. அந்த விசுவாசம் தான் லாசரஸை உயிர் தெழ வச்சது. இன்னொன்னு சொன்னாங்க, ஹீலிங் அப்ப சொன்னாங்க லவ் தான் வந்து எல்லாரையும் ஹீல் பண்ணுது. நோ, இயேசு கிறிஸ்து சொல்லியிருந்தாரு, உன்னோட விசுவாசம் உன்னை குணமாக்கும். அப்ப ஃபெய்த் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் than love. ஓகேவா? ஏன்னா ஃபெய்த் தான் அடித்தளம். அதே மாதிரி நான் இன்னொன்று என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, சுரேஷ் பிரதர் அருமையாக சொல்லியிருந்தாரு, உலகமே வந்து உருவாக்குனது 6 நாள். அதை நம்ம விசுவாசிக்கிறோம்ல இல்லையா? விசுவாசம் இல்லைன்னா ஆக்சுவலாக வந்து நீங்கள் உட்காந்துருக்கவே முடியாது. கிறிஸ்டியானிட்டியே பேஸ்ட் ஆன் ஃபெய்த். நத்திங் யூ கேன் see. எதுவுமே பார்க்க முடியாது கிறிஸ்தவத்தில். முழுசாக நீங்கள் நம்பிக்கையை நோக்கி தான் ஓடணும். கிறிஸ்தவமே நம்பிக்கையை நோக்கி தான் இருக்கு. இன்னொன்று வந்து ஆஷா சிஸ்டர் நல்லா பேசியிருந்தாங்க. பவுல் வந்து 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை நீங்க படிக்கவே இல்லைன்னு கேட்டிருந்தாங்க. ஏன் சிஸ்டர் நீங்க எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை நீங்க படிக்கலையா? ஏன்னா ஃபெய்த் ஃபுல்லாவே அதுல தான் சொல்லியிருக்கு. ட்ரையம்ப் இன் ஃபெய்த். ட்ரையம்ப்னா வெற்றி. நீங்க எவ்வளவு தூரம் நீங்க ஃபெய்த்ல ஓடுறீங்களோ ஜெயம் பெறுவீங்க. அது வந்து லவ்ல அங்க சொல்லவே இல்லையே சிஸ்டர். ஒழுங்கா பைபிளை புரட்டி நியூ டெஸ்டமென்ட் படிங்க ஃபர்ஸ்ட்.
அதுக்கப்புறம் வந்து லவ் வந்து சகலத்தையும் தாங்குன்றீங்க. யாராவது ஒருத்தவங்க தூக்கி போட்டு மிதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ அடிக்காதீங்க அப்படி நீங்க அப்படியே ஒடுங்கி ஓடுவீங்களா? நோ, நம்ம தேவரை நம்ம விசுவாசிப்போம். அந்த நேரத்துல கர்த்தாவே இந்த மாதிரி என்ன பண்றாங்க, நீங்க என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லி. ஏன்னா பவுல் வாஞ்சித்து ஓடினாரு, எவ்வளவு அடி வாங்கினாலும் பவுல் ஓடினாரு. ஏன்? தேவன் மேல அந்த விசுவாசம். ஓகேவா? மனுஷன் இருக்க லவ் எல்லாம் ஃபேட் ஆகி போயிடும். இன்னொன்னு சொன்னீங்க, February 14 வேலண்டைன்ஸ் டே. அது கிறிஸ்தவத்துக்கும் வேலண்டைனுக்கும் சம்மந்தமே இல்லையே. இந்த வேலண்டைன் டேன்றது செயின்ட் வேலண்டைன் ஒருத்தர் இருந்தாரு. இட்ஸ் பியூர்லி பேகன். ஓகேவா? கிறிஸ்தவத்துக்கும் வேலண்டைனுக்கும் என்னைக்குமே ஒண்ணு சேர்க்காதீங்க. உலக மக்கள், நம்ம உலக மக்கள் இல்ல. நான் பண்ணவே மாட்டேன் சிஸ்டர். we are believers of Christ. நமக்கு வந்து வேலண்டைன்ஸ் டே கிடையவே கிடையாது. இட்ஸ் just pagan roots. அவங்க ஆயிரம் சொல்லிட்டு போயிட்டு சிஸ்டர், நமக்கு ஃபெய்த் தான் முக்கியம். நம்ம உலகத்தான் நான் கிடையாது. எனக்கு அடித்தளம் ஃபெய்த். இங்க பாருங்க, நான் வந்து உயிருள்ள தேவனை கும்பிடுறேன். எனக்கு விக்கிரகம் கிடையாது. வேலண்டைன் இஸ் பியூர்லி பேகன். ஓகேவா? அடுத்தது இன்னொன்னு சொன்னாங்க, இப்ப பூ கொடுத்து வாங்கினா அது என்னன்னு தெரியல. இப்ப வந்து லவ்வர்ஸ்க்கு வந்து அப்படி இல்லாட்டி யாராவது நீங்க நேசிக்கிறீங்கன்னா பூ கொடுப்பீங்கன்னு. ஓகே ஃபைன். இப்போ ஒரு பூ கடையில வாங்க போறீங்க, நீங்க வந்து பூ கொடுங்க நான் லவ்வோட வாங்கிக்கிறேன்னு சொல்ல காசு கேட்பாங்க. ஏன்னா உங்க மேல அவனுக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்க காசு கொடுப்பீங்கன்னு. அதனாலதான் அவனுக்கு பூவே கொடுக்குறான். அங்கேயே நம்பிக்கை தான். ஓகேவா? ஒண்ணு நீங்க வாங்குறீங்கன்னா ஒருத்தர் நீங்க காசு கொடுப்பான் நம்பி தானே உங்களுக்கு ஒரு பொருளை கொடுக்குறான். அந்த நம்பிக்கை இல்லாம எப்படி கொடுப்பாங்க? ஒரு கோர்ஸ்லயே போறீங்க, we love each other, எனக்கு இது கொடுங்க நீங்க எடுத்துட்டு வந்துட முடியுமா? நோ, everybody they expect money. அப்படின்னா அங்க நம்பிக்கை இருக்கு, நீங்க பணம் கொடுப்பீங்கன்னு. அது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி இப்ப வந்து ஏன் வந்து குடும்பம் உடையுதுன்னு சொன்னாங்க. ஓகேவா? அதுக்கு வந்து லவ் இல்லைன்னு சொன்னாங்க. அங்கதான் தப்பு பண்றீங்க. லவ் எல்லாமே இருக்கு, ஆனா லவ் மழுங்கி போயிடும். ஓகேவா? அந்த ஃபெய்த் இருக்கு பாருங்களா. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து என்னோட ஒய்ஃப் மேல வச்சிருக்க நம்பிக்கை, அந்த நம்பிக்கை எப்பயுமே வந்து we will keep going. ஓகேவா? அந்த நம்பிக்கை இயேசு கிறிஸ்து மேல வச்சிருக்க நம்பிக்கை தான் எங்க நம்பிக்கை. இட் இஸ் லைக் a triangle. அந்த நம்பிக்கை இல்லைன்னா மேரேஜ் லைஃப் will not be so easy. அடுத்தது நான் என்ன கன்க்ளூட் பண்ண விரும்புறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஃபர்ஸ்ட் எல்கேஜி படிச்சுட்டு அதுக்கப்புறம் பிஎஸ்சி படிங்க. முதல்ல ஃபெய்த்ல நம்ம அடித்தளமா நிற்போம், அதுக்கப்புறம் நம்ம லவ்வுக்கு வருவோம். ஒரு கிறிஸ்துவனும் அவனோட பேஸே வந்து ஃபெய்த் தான். எவ்ரி பிலீவர், ஃபார் எக்ஸாம்பிள் லைக் பவுல், எல்லாருமே ஃபெய்த் நோக்கி ஓடினாங்க. நம்ம ஃபெய்த் நோக்கி ஓடணும்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு லவ் வரும்னு சொல்ல வரேன். அதனால பேசிக் இஸ் ஃபெய்த். இதான் என்னோட கன்க்ளூஷன். Thank you so much. ஃபயர் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். வெரி குட். நல்லதுக்காக ஒரு ஃபயர் ஆகிறது தப்பே கிடையாது. ஆனால் சிஸ்டர் வந்து அதை செலிப்ரேஷன் பண்ணணும்னு சொல்ல வரல, அது ஒரு எக்ஸாம்பிளாக அவங்க எடுத்து காட்டினாங்க. ஸோ வந்து அது தப்பு கிடையாது. ஓகே ரைட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அன்பை குறித்து இப்போ வந்து அவங்க ஒரு தீப்பொறியாக அண்ணலாக பேசிக்கிறாங்க. நானே ஒரு நிமிஷம் மிரண்டு போய் நினைக்கிறேன். அந்த ஃபயரை அணைக்கிறதுக்கு நீங்க என்ன பேச போறீங்கன்னு நான் பார்ப்போம். பேசுங்கம்மா. பிரதர் ஜோஷுவா சொன்னது நான் பேசினதுல இருந்து நான் லோன் வாங்குறத பத்தி சொல்லல. நான் சொன்னது ஒருத்தங்களுக்கு நம்ம கடன் கொடுக்கணும்னு நம்ம விருப்பப்பட்டா அதை நம்ம வந்து அவங்களுடைய அன்பின் நிமித்தமா தான் நம்ம கொடுப்போம். அவரை நம்பி நம்ம கொடுக்கறது வேற, இரண்டாவது பட்சம். அது நாம அவங்கள அன்பு கூர்ந்ததுனால தான் நாம அவங்களுக்கு அந்த கடனை கொடுப்போம்னு நான் சொல்லியிருந்தேன். அது அவர் வடிவா விளங்கல. அதுவும் இல்லாம அவர் கேட்டாரு, நீங்க கடவுளை பார்த்தது உண்டா, நீங்க அதை சொன்னதுனால தானே நீங்க விசுவாசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. 1 யோவான் 4:12 வசனத்துல சொல்லுது, தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். நாம கடவுளை பார்த்ததில்லை, ஆனா நாம ஒருவர் அன்பு செலுத்தும் போது கடவுள் எங்களுக்குள்ள நிலைத்திருப்பார், நான் அந்த அன்பு பரிபூர்ணப்படும். பிரதர் சொன்னாரு, நான் சேர்ச்சில வந்து அன்பை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம சேர்ச்சில்
இருக்கிறாங்க உலகத்துல எல்லா பக்கமும் இருக்கிறாங்க, நல்லவங்க இருக்காங்க, கெட்டவங்க இருக்கிறாங்க. எங்களுடைய அன்பு மாயமற்றதா இருக்கும். நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கும்போது தேவனுடைய கற்பனைகளை நம்ம கை கொள்றோம். அந்த வசனத்துல பார்க்கிறபடி அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அது ஒன்று. அதுவும் இல்லாம உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற இந்த ஒரே வார்த்தையில நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். இந்த வார்த்தையில் ஃபுல்லா நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும் என்று பார்க்கிறோம். நீங்க சுரேஷ் பிரதர் சொன்னாரு, விசுவாசம் தான் எங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகும்ண்டு. அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு வசனம் சொல்றேன். 1 யோவான் 4:17 வசனத்துல சொல்லுது, நியாயத்தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாகத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது என்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அந்த வசனத்தை நீங்க பாருங்க. அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் இல்லை. அதுவும் இல்லாம சொல்லுது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறான் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? அந்த வசனத்தை நான் உங்கள்கிட்ட ஹைலைட் பண்ணி சொல்ல விரும்புகிறேன். நம்ம சொல்றோம் இந்த உலகத்துல அன்பு இல்லைன்னு சொல்லி, நாம தேவனிடத்தில் அன்பு கூறுறோம்னு சொல்லி இந்த உலகத்துல அன்பு கூறாவிட்டால் நாங்க பொய்யர்களாக நாங்கள் காணப்படுவோம். அதே போல அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலா இருக்கிறது என்று பார்க்கிறோம். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது, அன்பே பிரதானம். அன்பு தான் எல்லாத்துக்கும். அன்பு இருந்தாதான் விசுவாசம் உண்டாகும் என்று நான் அந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். ஆபிரகாம் விசுவாசத்துக்கு தந்தையா இருந்தாலும் அவர் தேவனிடத்தில் கொண்ட அன்பால தான் அவர் அந்த காரியத்தை செய்ய துணிஞ்சார். அவருக்கு 100 வருஷமா பிள்ளை இல்லைன்னு தெரியும், நம்மளுக்கு நம்ம படிக்கிறோம் அதுல. ஆனா அவர் அந்த அன்பின் நிமித்தமாகத்தான் அவர் அதை கொண்டு போனார். பிரதர் சொன்னாரு, நாங்க ஈசாக்கிற நிலைமையில இருந்தா நாங்க ஓடி போயிருப்போம்னு சொல்லி. உண்மைதான். ஈசாக்கு ஆபிரகாமுக்கு ஏன் கீழ் படிச்சாருன்னு சொன்னா அவர் மேல இருக்கிற அன்பின் நிமித்தம். ஆண்டவர் எந்த இடத்துல அற்புதம் செய்ய போறான்னு ஆபிரகாமுக்கும் தெரியாது, ஈசாக்குக்கும் தெரியாது. ஆனா அவர் மேல வைத்த அன்பின் நிமித்தமாகத்தான் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அவர் பலி கொடுக்கறதுக்காக இது பண்றாரு. ஆனா கடைசி நேரத்துல தான் ஆண்டவர் சொல்ற, பிள்ளையாண்டான் மீதும் கையை போடாதே என்று சொல்லி. அந்த இடத்துலதான் அவருக்கு தெரியுது கடவுள் நம்ம மேல வைத்திருக்க அன்பு அவருக்கு விளங்குது. அவர் விசுவாசம், அவர் பலி கொடுக்க போயிட்டாரு, சரி விசுவாசம், சரி ஆண்டவர் என்ற பிள்ளை எப்படியாவது காப்பாத்துவாருன்னு சொல்லி அவர் போகல. அவர் பலி கொடுக்க தான் போனார். ஆனால் தேவன் அந்த பிள்ளை மீது இறக்கப்பட்டு அவருடைய அன்பின் நிமித்தமாக ஈசாக்கு அந்த இடத்துல காப்பாற்றப்படுகிறான்ன்றது நாங்க பார்க்கிறோம். அதனால அன்பே சிறந்தது. அன்பு ஒரு காலமும் ஒழியாது. யோவான் 13:15 சொல்லுது, அன்பு ஒரு காலமும் ஒழியாது. 1 பேதுரு 4:8 பார்த்தோம்னா, யோவான் 13:35 பார்த்தோம்னா, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். விசுவாசம் உள்ளவர்களா இல்லை, அன்பு உள்ளவர்களா இருந்தால் நாம் தேவனுடைய சீசர்கள் என்று ஒவ்வொருவரும் அறிந்து கொள்வாங்க. இந்த உலகம் அறிந்து கொள்ளும். அநேக பிரச்சாரிகள் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நாம் ஒருவர் மேல ஒருவர் அன்பு செலுத்தும் போது நாம் தேவனுடைய சீசர்கள் என்று அறிந்து கொள்வார்கள். அதனால அன்புதான் எல்லாவற்றுக்கும் முதன்மையானது. அன்புதான் பிரதர் சொன்னாரு, விசுவாசம் தான் எல்லாத்துக்கும் பேஸ் என்று. நான் சொல்றேன், அன்புதான் எல்லாத்துக்கும் பேஸ். அன்பால தான் எல்லாம் உண்டாகும். அன்பு நீடிய பொறுமை உள்ளது, சாந்தம் உள்ளது, எல்லாம் அன்பால தான் நடக்குமே தவிர விசுவாசத்தால அது வராது. அன்புதான் எல்லாத்துக்கும் முதன்மையானது. விசுவாசமும் கட்டாயம் தேவை, ஆனா அன்புதான் எல்லாத்துக்கும் முதன்மையானதுன்னு சொல்லி என்ற முடிவுரையை முடிக்கிறேன். அருமையாக அவர்கள் பேசினார்கள். இந்த பக்கம் பேசின அன்புள்ள ஜோஷுவா அழகா சொன்னாங்க, ஃபெய்த் தான், அதாவது விசுவாசத்தின் அடிப்படை. ஒரு கிறிஸ்டியானிட்டிக்கு ஒரு அடித்தளம் அப்படிங்கிறது விசுவாசம் தான் அப்படின்ட்டு அருமையாக சொன்னாங்க. இன்னைக்கு அவங்களும் அதற்குரிய பதிலை அருமையாக கொடுத்திருக்கிறார்கள். சரி, நீங்களே ஸ்டார்டிங்ல தான் ஜட்ஜ் சொன்னீங்க, நம்ம எல்லாம் விசுவாசிப்போம். நீங்க தானே ஸ்டார்டிங்கே சொன்னீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. அப்ப நீங்க விசுவாசத்தை நீங்க கண்டிப்பா நீங்க பிரைஸ் கொடுப்பீங்க நம்புறோம். எங்க சைடுல நீங்க இருக்கீங்க. அவங்களே ஃபர்ஸ்டே எடுத்துக்கிட்டாங்க விசுவாசிக்கிறாங்கன்னு. தேவன் என் பட்சத்தில் இருக்கும் பொழுது எனக்கு எதிராக நிற்பவன் யார்? யாரும் நம்ம மிரட்ட முடியாது. ஓகே, இப்போ நம்ம ஃபைனல் டிசிஷனுக்கு நம்ம வந்திருக்கோம்.
இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம பேசின அவங்களுடைய ஆதாரங்களை நம்ம கேட்டிருக்கிறோம். ஓகே, வெரி குட். இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு பாயிண்ட். விசுவாசம் பெரியதா அன்பு பெரியதாங்கிறது வந்து கிறிஸ்டியானிட்டியில பதில் கொடுக்க யாருக்குமே மிகவும் கடினமான ஒரு காரியமாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே தான் வரும். 1:13 அன்பு, எபிரேயர் 11 வந்து விசுவாசம். ரெண்டு பக்கமும் ஒவ்வொரு அதிகாரத்தை தான் கடவுள் கொடுத்துருக்கிறாங்க. சரியா? அப்போ இப்போ வந்து இந்த அன்புங்கிறது வந்து முதல்ல நம்ம பார்க்கணும், ஃபண்டமெண்டலை பார்க்கணும். தேவன் அன்பாகவே இருக்கிறாங்க. சரியா? அதுல ஒரு மாற்றமே கிடையாது. சரியா? தேவன் அன்பாகவே அவங்க சொன்னாங்க. ஃபண்டமெண்டல், அதாவது பேசிக் வந்து விசுவாசம். ஆனா அந்த பேசிக்கை விட கூடுதலான ஒரு நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறாரா? அன்பாகவே இருக்கிறார் அப்படின்ட்டு வேதம் சொல்கிறது. சரியா? சரி, அப்படி பார்க்க. ரெண்டாவது, நாம் பாவிகளா இருக்கையில் தேவன் நம் பேர்ல வைத்த அன்பை விளக்கும். கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளக்கப்படினார் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி, அதாவது தேவன் நம்மை வைத்த அன்பை எப்படி விளக்கப்படினார்னா, நம்ம பாவிகளாக இருக்க நம்ம ஃபெய்த் வைக்கல. ஆண்டவர்கிட்ட ஃபெய்த் வச்சோமா? இல்ல. பாவிகளாக இருக்க ஃபெய்த் வைக்கோமா? இல்ல. ஆனா அவர் நமக்காக மரித்து முதலாவது அந்த அன்பை வெளிப்படுத்தினார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ரைட், ஓகே. அப்புறம் ஃபெய்த்ங்கிறது, அதாவது இந்த ரெண்டும் ஒன்றுக்கொன்று பிணைந்து கிடைக்கிற ஒரு குணங்கள். விசுவாசங்கிறது உள்ளுக்குள்ள கிரியேட் செய்கிறது. அன்பு வந்து ஒரு அவுட் சைடுல நம்ம காண்கிறது. ஆண்டவராகிய இயேசு வந்து நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் செய்யணும் அப்படின்னா முதலாவது அந்த பர்சன் மேல, அந்த பாதிக்கப்பட்ட மனிதன் மேல அன்பு இருக்கணும். அன்பு இருந்தால் மாத்திரம்தான் நமக்குள்ளாக அந்த விசுவாசம் கிரியேட் செய்யும். இல்லை அப்படிங்கிறது அது ஒரு ஃபேக். அங்க மிரக்கல் வந்து நிச்சயமா நான் அடிச்சு சொல்றேன், விசுவாசம் நடக்கவே நடக்காது. இல்ல, மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் இருந்தாலும் அன்பு இல்லைன்னா ஒண்ணும் இல்லை. அழகா வேணும், அழகா அருமையாக சொல்லி இருக்கிறாங்க. சரியா? அப்போ இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்கும்பொழுது, அதாவது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இப்போ பார்க்கும்பொழுது தராசு ரெண்டும் லெவலா தான் நின்றுக்கிட்டு வருது. ஆக எல்லா இடத்துலையும் எல்லா சிச்சுவேஷனையும் நம்ம பார்க்கும் பொழுது, அதாவது விசுவாசமும் கிறிஸ்டியானிட்டிக்கு முக்கியம், அன்பும் முக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ என்னுடைய கன்க்ளூஷன் என்ன அப்படிங்கும் பொழுது, ரெண்டு பக்கமும் தராசு கரெக்டா தான் இருக்கு. நான் விசுவாசம் பெருசு அப்படின்ட்டு நான் சொல்லவும் முடியாது, அன்பு பெருசுன்னுட்டு நான் சொல்லவும் முடியாது. ரெண்டு பக்கமும் அந்த 50% இருந்தா இருக்கணும். கிறிஸ்டியானிட்டி வாழ்க்கையில விசுவாசமும் முக்கியம், அன்பு முக்கியம். அதை எந்த மாறுபாடும் காண்பிக்கவே முடியாது. ரெண்டும் 50% நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும்.